பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லைங்களா? பட் இந்த விடுதலை அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்திலையும் ருசித்து பார்க்க வேண்டும். அது பாவத்திலிருந்து விடுதலையாக இருந்தா கண்டிப்பா எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இல்ல பாவத்திற்குரிய அந்த கில்ட்டி ஃபீலிங்கா இருந்தா அதுல இருந்தும் விடுதலை ஆகணும். சாத்தானின் கண்ணியிலிருந்து விடுதலையாகணும், மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையாகணும், மரண பயமா இருந்தாக்க அதுல இருந்தும் விடுதலையாகணும். அது ஒரு நோயா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு கடனா இருக்கலாம், ஒரு கஷ்டமா இருக்கலாம். வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதலாவது நமக்கு தேவை விடுதலை இல்லைங்களா? அதை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராகத்தான் இருக்கிறார். பட் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுல இருந்து எப்படி விடுதலை ஆவது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 36 வரை. John chapter 8 verses 32 to 36. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பட் எதுல இருந்து விடுதலையை பத்தி இயேசு கிறிஸ்து இங்க பேசுகிறார்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று 32வது வசனத்துல இயேசுப்பா சொல்றார். பட் 33வது வசனத்துல நாங்க வந்துட்டு ஆபிரகாமின் சந்ததி, நாங்க யாருக்குமே அடிமையா இருந்ததில்லைன்னு சொல்லி யூதர்கள் பதில் சொல்றாங்க. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் அப்படின்ற கேள்வியை நல்லாவே கவனிச்சு பாருங்க. 34வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கிளாரிஃபை பண்றாரு. அவர் சொல்லுகிற விடுதலை பாவத்திலிருந்து தான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை அடிப்படையில பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தான் கர்த்தர் இங்க பேசுகிறார். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருப்பது கிடையாது. குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சோ பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும்னாலும் இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுவிக்கணும். இல்ல பாவத்துக்குரிய கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கலாம், சாத்தானுடைய கண்ணியிலிருந்து விடுதலை பெறுவதா இருக்கலாம், மாம்ச சிந்தையா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், இல்ல ஒரு விபத்தா வந்துட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரை நமக்கு விடுதலை அளிக்க முடியும். பட் அந்த விடுதலை வந்துட்டு என்ன ஃபார்மேட்ல வருது, என்ன ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குமே வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருவதற்கு அவர் எப்பொழுதும் வல்லவரா இருக்கிறார். அந்த விடுதலை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். பைபிளே பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். எகிப்துல யூதர்கள் அடிமைகளா இருந்தப்ப கர்த்தர் அவர்களை மகா பெரிய பலத்த செய்கைகளை செய்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பாபிலோனுக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க. பாபிலோன்ல இருந்து கர்த்தர் விடுதலை செய்து கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மேதியா பெர்ஷியாவா இருக்கட்டும், கிரேக்க ராஜ்யமா இருக்கட்டும், ரோம ராஜ்யத்திலையும் அடிமைகளா வந்துட்டு இருந்தாங்க. பிறகு ரோம ராஜ்யத்தின் அடிமைத்தனத்துல இருந்தும் கர்த்தர் கூட்டிட்டு வந்து இப்ப 1948 ஒரு சுய தேசத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ இப்ப யூதர்களை எப்படி எப்படிலாம் கர்த்தர் விடுதலை பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம். பட் அடிப்படையான விடுதலை வந்துட்டு நமக்கு பாவத்துல இருந்து விடுதலை வந்துருச்சுனாக்க மீதி காரியத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே விடுதலை வந்துடும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், இல்ல ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு கடன் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், வந்துட்டு ஒரு பிசாசின் போராட்டம் வந்துட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அடிப்படையில பாவத்துல இருந்து விடுதலை நமக்கு வேணும். பாவத்துல விடுதலை வந்துருச்சுன்னா மத்த காரியங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா விடுதலை நமக்கு கிடைச்சிரும். வாசிப்போம். சங்கீதம் 39 வசனம் 8. Psalm 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதீங்க. ஆமென். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். இங்க தாவீது கேட்கறது தன்னுடைய பாவத்திலிருந்து, தன்னுடைய மீறுதல்கள்ல இருந்து தான் வந்துட்டு விடுதலை வந்துட்டு அவன் கேட்கிறான். இன்னைக்கு நம்ம வாசிக்கிற அநேக வசனங்கள்ல ஒண்ணு விடுதலைன்ற வார்த்தை இருக்கும், இல்ல அடிமைன்ற வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தைகளை வந்துட்டு இல்ல சுயாதீனம்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்றதுக்கான வசனங்களை ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப கர்த்தர் சொல்றதும் யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தவான்கள் சொல்றதும் பாவத்திலிருந்து விடுதலை,
வாசிக்கலாம். ரோமர் 6:18. ரோமன் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். ஆமென். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அப்ப பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா மட்டும்தான் நீதிக்கு அடிமையா இருப்போம். நம்ம நீதிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் நமக்கு விடுதலை வந்துட்டு கிடைக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். அது கடனா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம், அது ஒரு பாவமா எதுவா இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக காரியங்கள்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த உலக காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையில் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் தான், ஆவிக்குரிய காரியங்கள் தான். ஆவிக்குரிய காரியத்துல ஒரு அடிமைத்தனம் இருந்தாக்க உலக காரியத்திலையும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்கள்ல விடுதலை இருந்தாக்க உலக காரியங்களே விடுதலை இருக்கும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். நான் மீண்டும் சொல்றேன், உலக காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு அடிமைத்தனமோ ஒரு பிரச்சனையோ இருக்குதா அப்படின்னா அண்டர்லைன் ஆவிக்குரிய காரியத்துல ஒரு அடிமைத்தனம் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. இல்ல உங்களுக்கு விடுதலை வந்துட்டு இந்த உலக காரியத்துல வேணும்னு சொன்னா ஆவிக்குரிய காரியத்துல பாவத்துல இருந்து விடுதலை ஆனா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால இந்த உலக காரியத்திலையும் விடுதலை அடைய முடியும். அது வியாதியா இருக்கலாம், இல்ல வேற ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அதனால பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம நீதிக்கு அடிமைகளா இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். ரோமர் 6:19 வாசிக்கலாம். ரோமன் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆமென். முன்னே நீங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தர் இரண்டாக பிரித்துதான் எழுதியிருக்கிறார். முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, பழைய வாழ்க்கையில வந்துட்டு அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்பொழுது நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இப்ப பழைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாயு, நம்முடைய கைகள், நம்முடைய அவயவங்கள்லாம் வந்துட்டு அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம் பாவிகளா இருந்த நாட்கள்ல வந்துட்டு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட நாட்கள்ல வந்துட்டு நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம உலகத்தின் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலையே ஆக முடியுங்க. இந்த உலகத்துல ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா முற்றிலுமா 100% உங்களுடைய அவயவங்களை நீங்க நீதிக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்படுவார். நீங்க விடுதலைக்காக ஜெபிக்கவே வேண்டாம். நீங்க விடுதலைக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் உங்களுடைய உடல் உறுப்புகளை, உங்களுடைய அவயவங்களை, உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த உலக காரியங்கள்ல வந்துட்டு விடுதலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வந்துடும். ரோமன்ஸ் 6:22 வாசிக்கலாம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். இப்பொழுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில, இந்த புதிய வாழ்க்கையில நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை பத்தி பேசினது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி யோவான் 8:32 இயேசு கிறிஸ்து பேசியது. எப்படிப்பட்ட விடுதலை? பாவத்தினின்று விடுதலை. சோ இப்பொழுது நீங்க பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நீங்க உண்மையிலே எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு நீங்க தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருந்தீங்கன்னா பரிசுத்தமா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த கட்டுக்களும் உபத்திரவங்களும் நிச்சயமா இருக்காது. பட் ஒரு சில நேரங்கள் ஒரு கட்டுக்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் அது இன்னமும் வந்துட்டு வாழ்க்கையில தொடர்ந்து வருதுனாக்க நம்ம முழுமையா எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆகல. அப்ப எல்லா பாவங்களையும் நம்ம மேற்கொள்ளணும். நம்மளுடைய உடலை முழுவதும் வந்துட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமே கர்த்தருக்கு 100% அடிமையா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னாக்க நம்ம இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நீக்கி போடுவாருங்க. அதுல டவுட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு உபத்திரவம் வந்துட்டு இருக்கலாம், அது கண்டிப்பா கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். பட் உங்களுக்கு அடிமைத்தனம் வந்துட்டு இருக்காது. உங்க வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்கு அடிமைத்தனமோ ஒரு வியாதியோ ஒரு கட்டோ ஒரு பிரச்சனையோ பிசாசின் போராட்டங்கள் இருந்தாலும் அதை வந்துட்டு மேற்கொள்றதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். பிசாசு நம்மளை மேற்கொள்ள மாட்டான், நாம பிசாசு மேற்கொள்ற மாதிரி
கிருபையை கொடுப்பார். மேஜரா எந்த ப்ராப்ளமும் வந்துட்டு வராம கர்த்தர் கண்டிப்பா நிச்சயமா பாதுகாப்பார். நாம செய்ய வேண்டியது பாவத்தை நின்று இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் விடுதலை ஆகணும். அதுக்கு நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா 100% நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சு பார்க்கலாம். ரோமன் 6:7 வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம்? பழைய மனுஷன் மரித்து புது சிருஷ்டியா நம்ம பிறக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னாக்க மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்க இந்த உலக வழிபாடுகளுக்கு, இந்த பாவங்களுக்கு நீங்க மரித்தவர்களா தான் இருக்கிறீங்க. அப்படின்னா பழைய மனுஷன் வந்துட்டு தலை தூக்க கூடாது. பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள், செய்கைகள், கோபமோ, எரிச்சலோ, விரோதமோ, வைராக்கியமோ, பொருளாசையோ, இல்ல வந்துட்டு இந்த பூமிக்குரிய இச்சைகள் எதுவா இருந்தாலும் அது வந்துட்டு பொருளாசையா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு இச்சையா வந்துட்டு இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது நம்மை ஆளக்கூடாது இல்லைங்களா? நம்ம மறிச்சிட்டோம் இல்லைங்களா? பழைய மனுஷன் வந்துட்டு மறிச்சிட்டானா பழைய மனுஷனுக்குரிய பார்வையோ, பழைய மனுஷனுக்குரிய செய்கையோ, பேச்சோ, சிந்தனையோ அது இருக்கக்கூடாது. அது ஒரு சில நேரங்கள் கேலி கிண்டல் செய்யற காரியமா கூட இருக்கலாம். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? கேலி கிண்டல் செய்யறதா இருக்கலாம், இல்ல சினிமா பாக்குற காரியமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு சாப்பாட்டுக்குரிய ஒரு இச்சையா இருக்கலாம், பொருளாசைக்குரிய ஒரு இச்சையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்னுடைய பழைய மனுஷன் வந்துட்டு மறிச்சிட்டான். அப்ப அந்த பழைய நினைவுகளோ, பழைய சிந்தனைகள், பழைய பேச்சு, பழைய பார்வை அது எதுவும் இருக்கக்கூடாது. அது பெருமையான ஒரு எண்ணமா இருந்தாலும் எதுவும் எனக்குள்ளார காணப்படக்கூடாது. ஏன்னா மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்ப நம்ம மரித்து பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டது அது என்னென்ன ஸ்டேஜஸ்ல இதெல்லாம் நடந்துச்சுன்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 2 to 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அவன் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் இல்லைங்களா? பாவத்துக்கு நம்ம இறந்துட்டோம், நம்முடைய பழைய மனுஷன் இறந்துட்டானா எப்படி இனிமேட்டு பாவம் செய்ய முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள்ளாக மேலோட்டமா பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லலாம். பட் நம்ம இதை வந்துட்டு டீப்பா வந்துட்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு நல்ல பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா ஞானஸ்நானம் மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்துவிட்டு மன்னிக்க வேண்டியவர்களா மன்னித்து விட்டு இந்த இச்சையான சிந்தனைகள், பெருமையான சிந்தனைகள், பொருளாசையோ எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிந்து விட்டு நம்ம நல்ல 100% மனம் திரும்பி எடுக்கிறோம்னு சொன்னாக்க நம்ம மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானம் என்பது நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கும். 4வது வசனத்துல மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சோ எதனால அடக்கம் பண்ணப்பட்டோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இல்லைங்களா? நம்ம அடக்கம் பண்ணப்படுறதுக்கு ரீசனே என்னன்னாக்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்குதான் பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டான் இல்லைங்களா? 5வது வசனம் சொல்லுது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். எப்படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து மரித்தப்ப அவர் வந்துட்டு அவருடைய ஆவி வந்துட்டு அவர் ஒப்பு கொடுத்துட்டார் இல்லைங்களா? அவர் 3 நாளா மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார். அப்படின்னாக்க நாமளும் நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய செய்கைகள், கிரியைகள் எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு தண்ணீருக்குள்ளார முழுகும் பொழுது பழைய மனுஷன் வந்துட்டு மரிக்கிறான். தண்ணீர்ல இருந்து வெளியில வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வந்துட்டு நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களா வந்துட்டு உயிர்த்தெழுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். 6ஆம் வசனம் சொல்லுது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டானாக்க அவனுக்குரிய மற்ற செய்கைகளும் அந்த ஆசைகள் இச்சைகள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னாக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் பழைய மனுஷனுக்குரிய அந்த ஆசை இச்சைகள் ஏதாகிலும் தலை தூக்குதா அப்படின்றத அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருந்தால் நியாயம் தீர்க்கப்படும் எழுதியிருக்கு. அதே போல வந்துட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனம் நமக்கு தெரியும், ஆவியின் கனியை பத்தி எழுதியிருக்குது. பட் 24வது வசனத்துல கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா தங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்னு சொல்லி ரோமர் 6:6 சொல்லுது இல்லைங்களா? நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டானாக்க அப்ப அந்த பழைய மனுஷனுக்குரிய ஆசைகள் இச்சைகள் இதுவும் சேர்ந்துதான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். அப்ப இன்னமும் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய மனுஷனுக்குரிய ஆசைகள் இச்சைகள் அது எல்லாமே சிலுவையில் அறையப்படாம தலை தூக்குதுனாக்க நம்ம ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்லிதான் வந்துட்டு அர்த்தம். இதை நம்ம நல்லாவே யோசிச்சு பார்க்கணும். பழைய மனுஷனுக்குரிய ஆசைகள் இச்சைகள் இருக்குது அப்படின்னா மனம் திரும்பாம எடுத்துட்டு போமோ, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனம் திரும்பி எடுத்திருந்தோம்னா பழைய மனுஷனுக்குரிய அந்த ஆசைகள் இச்சைகள் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. ஏன்னா மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ரோமர் 6:7 சொல்லுது இல்லைங்களா? நம்ம உண்மையிலே ஞானஸ்நானத்துல பழைய மனுஷன் மரிச்சிருந்தானாக்க அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆயிருந்திருக்கணும். ஆகலைனாக்க நம்ம ஞானஸ்நானத்துல மனம் திரும்பலன்னா இன்னைக்கு கூட மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். நான் ஒரு வழக்கமாவே பாவிகளை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவாரு, இனி பாவம் செய்யாதே அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். அப்படின்னா இன்னைக்கு நம்மை பார்த்தும் கர்த்தர் சொல்வது இனி பாவம் செய்யாதே, அது ஒண்ணுதான். அப்படின்னா பாவத்துல இருந்து விடுதலை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்க இந்த பூமிக்குரிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க. அதை நீங்க கேட்க வேண்டாம். கர்த்தர்ட்ட எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி நீங்க கேட்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். பட் நாம கவனிக்க வேண்டியது அண்டர்லைங் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம கவனிக்கணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோம்னாக்க அப்ப உலக பிரகாரமா இருக்கிற வாழ்க்கையில அது கடனோ கஷ்டமோ பிரச்சனையோ பிசாசின் போராட்டமோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:2, ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. எது நம்மை விடுதலையாக்கிற்று? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குனது எது? ஆவியின் பிரமாணம் இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் இப்படிப்பட்ட பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியது வந்துட்டு எது? அது இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிரமாணமாய் இருக்கிறது. அப்ப அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை சுயாதீன பிரமாணம்னு எழுதியிருக்கோம், ஆவிக்குரிய பிரமாணம்னு எழுதியிருக்கோம் வந்துட்டு. அதே போல வந்துட்டு ராஜரீக பிரமாணம், இப்படி எல்லாம் வந்துட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அந்த கிறிஸ்துவின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், ஆவியின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம், இது என்னது? உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை வந்துட்டு உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. இதுதான் வந்துட்டு ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணத்தினாலதான் வந்துட்டு நம்ம பாவத்திலிருந்து மட்டும் இல்லைங்க, மரணத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படிங்கிறத வாசிச்சோம் இல்லைங்களா? அப்படின்னாக்க நம்ம மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளார போகாம ஜாக்கிரதையா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:15 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். திரும்பவும் பயப்படுகிறதற்குன்னா எதுக்கு பயப்படுறதுக்கு? நம்ம பழைய வாழ்க்கையில எல்லாம் எதுக்கு பயந்தோம்? ஒன்னும் மரண பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கதான் செஞ்சிருக்கும். பழைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி மரண பயம்ன்ற ஒரு பயம் நிச்சயமா 100% வந்துட்டு எல்லா வந்துட்டு மனிதர்களுக்கும் வந்துட்டு இருந்திருக்கும். பட் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அந்த மரண பயம் நமக்கு போயிருக்கும். ஸோ அப்படின்னா திரும்பவும் நம்ம எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், இல்ல வேலையை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், இல்ல கொரோனாவை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், இருட்டை குறித்த பயமோ, பிசாசை குறித்த ஒரு பயமோ, கடனை குறித்த ஒரு பயமோ, எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. ப்ரொவைடட் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னு சொன்னாக்க. அப்ப திரும்பவும் பயப்படுகிறதற்கு
நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப சுயாதீனத்துக்குரிய ஆவிய, விடுதலைக்குரிய ஆவியை நம்ம வந்துட்டு பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்பா பிதாவே அப்படின்னு சொல்றோம்னாக்க, விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். விடுதலை இல்லாத பிள்ளைகள் வந்துட்டு அப்பா பிதாவே அப்படின்னு சொன்னாலும் அவர் எதிர்பார்க்கிறார், நீ விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத கர்த்தர் வந்து நிச்சயமா எதிர்பார்க்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு முக்கியமான பர்பஸே பாத்தீங்கன்னா இந்த மரண பயத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு தான். அப்ப விடுதலைங்கிறது நமக்கு 100% இருக்கணும். ஆவியில விடுதலை இருக்கணும், ஆத்மாவில விடுதலை இருக்கணும், சரீரத்திலையும் விடுதலை இருக்கணும். அது பிசாசின் போராட்டமோ நோயோ நீங்க கஷ்டப்படணும்னு சொல்லி உங்க அப்பா விரும்பவே இல்லைங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க எந்த விதத்திலையும் கஷ்டப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குதா, இது ஒரு பாடு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தவறா வந்துட்டு சிந்திக்கிறாங்க. கர்த்தர் நீங்க கஷ்டப்படணும்ன்றதா அவர் விரும்புறதே வந்துட்டு கிடையாது. பட் உபத்திரவம் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் மூலமா, உங்களுக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் இவர்களை போல இருக்கிற கள்ள கிறிஸ்தவர்கள் மூலமா, இல்ல புறஜாதிகள் மூலமா உங்களுக்கு உபத்திரவம் வரலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். உபத்திரவத்தை நீங்க பொறுத்துக்கலாம். உபத்திரவத்துல ஒரு சிலருக்கு மரணம் கூட ஏற்படலாம். உபத்திரவம் வர்றது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்முடைய பாவத்தினால நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பாவத்திலிருந்து விடுதலையானா மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்து விடுதலை நமக்கு இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 2nd chapter verses 14 to 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து எதுக்காக அங்க பூமிக்கு வந்தாரு? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அப்பாவும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப நாம பிள்ளைகளா இருக்கிற நாம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதுனால நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்துவம் பிள்ளைகளை போல வந்துட்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார். பட் அடுத்த ரீசன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சோ ஒண்ணு, நம்ம மாம்சத்தோட இரத்தத்தோட இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தோட இரத்தத்தோட இந்த பூமிக்கு வந்தார். ரெண்டாவது ரீசன், மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கிறதுக்காக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இயேசு கிறிஸ்து வந்தார். இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்துட்டு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார். மரண பயம்ன்றது நமக்கு பழைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். பட் இப்ப நம்மளால தைரியமா சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி நம்மளால 100% நிச்சயமா சொல்ல முடியும். இப்படி சொல்ல முடியலன்னா நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் அந்த முழுமையான அன்பு கர்த்தர் பேர்ல வந்துட்டு நமக்கு இல்லை. இன்னும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக தான் கர்த்தரை தேடுறோம்னு அர்த்தம். நம்ம கர்த்தரை தேடுறது எதுக்காகன்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப இந்த மரண பயத்தை நீக்கி போட்டதுக்கு கர்த்தர் வந்துட்டாருனாக்க அவர் தான் எனக்கு ஜீவனா இருக்கிறார் இல்லைங்களா? அதனாலதான் ரோமர் 8:15 சொல்லுது, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். அப்ப மரணத்துக்கே நான் பயப்படல அப்படின்னு சொன்னாக்க வேற எதுக்கு நான் பயப்பட மாட்டேன். பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், இருட்டுக்கு பயப்பட மாட்டேன், எதிர்காலத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், வந்துட்டு நோய்க்கோ பிரச்சனைக்கோ என்னுடைய எதிராளிகளுக்கோ நான் எதற்கும் வந்துட்டு பயப்பட மாட்டேன். நான் நன்மை செய்தா நம்ம எதற்கும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறது வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னு சொன்னாக்க நிச்சயமா ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்குங்க. நான் மீண்டும் சொல்றேன், பாவத்திலிருந்து 100% விடுதலை இல்லைன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்ம எல்லோருக்குமே ஒரே நியதியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல இருந்து, இந்த மாம்சத்துல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா இப்ப அந்த அண்டர்லைன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் பார்த்துக்குவாரு. உபத்திரவம் வேணா வரும், உபத்திரவம் வர்றது நமக்கு நல்லது தானே. நமக்கு ஜீவ கிரீடத்தை அடைவதற்கு இந்த உபத்திரவம் வந்துட்டு பொறுமையை நமக்கு கற்பிக்குது. அப்போ உபத்திரவத்துல வந்து சந்தோஷப்படணும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு அந்தி கிறிஸ்துவால இல்ல அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில இருக்கிற அந்த மனிதர்களால, அந்த ஆத்மாக்களால உபத்திரவம் வந்து நிச்சயமா வந்துட்டு வரலாம்.
உபத்திரவம் வந்துச்சுனாக்க அதை நம்ம பொறுமையோட சகிக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பட் உபத்திரவம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் நமக்கு நம்முடைய பாவங்கள்னால பிரச்சனை வருகிறதா? ஒரு சிலர் வந்துட்டு பொருளாசை நிமித்தமா, இச்சை நிமித்தமா நிறைய கடன் வாங்கி கூட மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் தங்களுடைய பாவத்து நிமித்தமா வந்துட்டு வியாதிகள் கூட வந்துட்டு வந்திருந்திருக்கலாம். அப்ப இது எல்லாமே என்னுடைய பாவத்தினால வந்திருக்குதா? என்னுடைய பாவத்தினால வந்திருக்குதுன்னு சொன்னாக்க முதல்ல என்னுடைய வாழ்க்கையில இருந்து பாவத்தை நான் அகற்றி போட வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். வந்துட்டு யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாரை பார்த்து? விபச்சாரத்துல கையும் களவுமா வந்துட்டு பிடிபட்ட பெண்ணை வந்துட்டு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. நாமளுமே நிறைய நேரம் வந்துட்டு அக்யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். ஆனா இனி பாவம் செய்யாதே அப்படின்ற ஆங்கிள் வந்துட்டு பேசியிருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா அக்யூஸ் பண்றதுக்கு நம்ம போகாம, சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் சாத்தான் தான். குற்றப்படுத்துற அந்த நோக்கத்தோட யாருக்கிட்டையும் நம்ம பேசாம, மனம் திரும்புதலுக்குரிய நோக்கத்தோட தான் நம்ம பேசணும். யாதொருவன் ஒரு பாவத்தில் அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவியை உடையவர்களாகிய நீங்கள் அவங்களுக்கு சாந்தத்தோட தான் வந்துட்டு அந்த குற்றத்தை அவனுக்கு உணர்த்தணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா முதல் 2 வசனத்துல வந்துட்டு சாந்தமுள்ள ஆவியோட அப்படி மேலாப்ல லைட்டா ஜென்டிலா வந்துட்டு அந்த பாவத்தை வந்துட்டு குற்றத்தை உணர்த்தி நீயும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அந்த குற்றத்தை உணர்த்துகிற பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாம பாவத்துல விழுந்துடாம வந்துட்டு இருக்கணும். நீ பாவி 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 அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்முடைய அப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. இது பாவம் பா, வசனத்தின்படி இது பாவம், நீ மனம் திரும்பிக்கும், நீ மனம் திரும்பினா உனக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த மனம் திரும்புதலுக்குரிய ஆங்கிளோட தான் நம்ம போய் பேசணும். அப்படின்னா பாவத்தை வந்துட்டு கர்த்தரை போல வந்துட்டு எடுத்து காட்டுறதுக்கு பழகுற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா அது நிறைய நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்துட்டு கணவன் மனைவி விஷயத்திலயோ பிள்ளைங்க விஷயத்திலயோ பாத்தீங்கன்னா நிறைய பிளண்டரஸா தான் சத்தியம் தெரிஞ்சவங்களே நடந்துக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி வந்துட்டு பாவின்னு சொல்லி தான் குற்றப்படுத்துறாரு, மனைவி வந்துட்டு கணவனை பாவின்னு சொல்லி தான் குற்றப்படுத்துறாங்க, பெற்றோர் கூட பிள்ளைங்களை வந்துட்டு பாவின்னு சொல்லி தான் குற்றப்படுத்துறாங்க. இப்படி சொல்றத காட்டுல வந்துட்டு இனி பாவம் செய்யாதே இப்படி பேசுறதுக்கு பழகுற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வந்துட்டு குற்றப்படுத்துறதுக்கு பதிலா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தான் அவருடைய வார்த்தைகள் இருந்துச்சு. அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறது இனி பாவம் செய்யாதுன்னு எதுக்காக சொல்றாரு? நம்ம வியாதியில இருந்து விடுதலை ஆகணும், பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகணும், நம்ம நித்திய ஜீவனை வந்துட்டு அடையணும். இதுக்காக தான் கர்த்தர் இனி பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. பட் இன்னொரு இடத்துலயும் இனி பாவம் செய்யாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையே பாத்தீங்கன்னா வியாதி தான். யோவான் 5:14 வாசிக்கலாம். ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இதோ நீ சொஸ்தமானாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து சொல்றாரு இல்லைங்களா? யார் அவன்? ரொம்ப வருஷமா வியாதிப்பட்டு கிடந்தவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துறாரு இல்லைங்களா? ரொம்ப வருஷமா வியாதிப்பட்டு இருந்தவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்திட்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இதுக்கு மேல நீ பாவம் பண்ணனா இதோட பெரிய வியாதி வரும்னு சொல்றாரு. ஏற்கனவே அவன் வியாதியா இருந்தது உன்னுடைய பாவத்தினாலதான் வந்ததுனால இதுக்கு மேல நீ பாவம் செஞ்சனா இதுக்கு மேல பெரிய வியாதி வரும்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஒரு வியாதினால நம்ம கஷ்டப்படுறோமா? இல்ல வந்துட்டு வேற ஒரு பிரச்சனை இருக்கா? அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பிசாசின் போராட்டமா இருக்கலாம். அப்படின்னா அது பாவத்தினாலதான் வந்திருக்குன்றத முதலாவது அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு வேணும். இந்த அக்னாலஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னாக்க விடுதலை ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ முதல் காரியமே வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு எப்பா இது வந்துட்டு ஒரு பாவம்பா, இதை வந்துட்டு கர்த்தர் நிமித்தம் நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னாக்க இது பாவம்ன்ற அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு இல்லை. ஸோ நான் விடுதலை ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பாவத்தை பாவம்னு அக்னாலஜ் பண்ணணும். பாவத்தை பாவம்னு அக்னாலஜே பண்ணலைன்னு சொன்னாக்க விடுதலை ஆகிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முதலாவது காரியம் பாவத்தை பாவம்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணி கர்த்தர்ட்ட போய் அதை வந்துட்டு அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ முதல்ல பாவத்தை வந்துட்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற பிள்ளைகளா இருக்கணும். வெறுமனே அறிக்கை செஞ்சா மட்டும் பத்தாது, அவைகளை விட்டு விடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? இதோ நீ சொஸ்தமானாய், இனி பாவம் செய்யாதே, இல்லைன்னா அதிக கேடானது உனக்கு வரும்னு சொல்றாரு. அப்ப வியாதிக்கு முகாந்திரமே பாத்தீங்கன்னா பாவமாக தான் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்துட்டு
ஒரு வியாதி இருக்குதா, பிசாசின் போராட்டம் இருக்குதா, கடன் இருக்குதா, வேற ஒரு பிரச்சனை இருக்குதா, அதுக்கு அடிப்படை ரூட் காஸ் வந்துட்டு அது என்னுடைய பாவம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும். குறிப்பா அந்த குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, இவர்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு வேணும். அநேக நேரம் டிஃப்ளெக்ட் தான் வந்துட்டு பண்றோம். ஆதாம் டிஃப்ளெக்ட் பண்ணது போல, ஏவாள் டிஃப்ளெக்ட் பண்ணது போல, பாவத்தையே அதற்குரிய காரணங்களை டிஃப்ளெக்ட் பண்றோம். ஆதாம் என்ன சொன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏவாள் தான் என்னை பாவம் செய்யறதுக்கு தூண்டுனா அப்படின்னு வந்துட்டு பாவத்தை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். அப்ப ஏவாள் வந்துட்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த பாம்பு என்னை வஞ்சித்தது அப்படின்னு பாம்பு கிட்ட டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. பட் பாவத்துக்கு முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆண்டவரே இது என்னுடைய பாவம் தான் ஆண்டவரே, இந்த வியாதிக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, இந்த கடனுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, இந்த பிசாசின் போராட்டத்துக்கு காரணம் வந்துட்டு நான் தான் ஆண்டவரே, இது ஏன் பாவம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எனக்கு உணர்த்துங்க, எந்த பாவம்னு எனக்கு தெரியல, என்னுடைய பாவத்தை வந்துட்டு எனக்கு உணர்த்துங்க. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா விடுதலை வேணும்னு சொன்னாக்க முதல்ல பாவத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கணும். பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணிட்டு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு, ஆண்டவரே என் வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். குடும்ப தலைவர்கள் இல்ல வந்துட்டு அவருடைய மனைவி, குடும்பத்தை வழிநடத்துற அந்த கணவன் மனைவி, இவங்க 2 பேரும் வந்துட்டு எஸ்பெஷலி ஆண்கள் இதை அதிகமாவே எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். என் வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே காரணம், என் மனைவி கூட இருக்கிற பிரச்சனைக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். அநேக ஆண்கள் வந்துட்டு செய்கிற தப்பு எல்லா பிரச்சனைக்கும் மனைவியை தான் குறை சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஆண்கள் என்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அவனுடைய மனைவி வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. என்னைக்கு பெற்றோர் வந்துட்டு பாவத்துக்கு பிரச்சனைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் பிள்ளைகளும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ஹோல் ஃபேமிலியே பாவத்தை குறித்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை அறிக்கை பண்ணணும்னு சொன்னாக்க குடும்பம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப கர்த்தர் வந்துட்டு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்ற அந்த நோக்கமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அக்யூசிங் மோடுல வந்துட்டு இருக்கவே இருக்காது. அது வந்துட்டு நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏதுவா சொல்கிற வார்த்தையாக தான் வந்துட்டு இருக்கும். இதைத்தான் 1 யோவான் 1:9 கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஒரு கண்டிஷன் இருக்கு, அறிக்கையிட்டாதான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சுத்திகரிப்புன்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தைங்க. ஆவியா இருந்தாலும், ஆவி ஆத்மா சரீரம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட முடியுமா? நம்முடைய பாவங்களை வந்துட்டு ஒழிக்காம மறைக்காம ஒவ்வொரு பாவத்தையும் தனித்தனியா சொல்ல முடியுமா? தனித்தனியா வாழ்க்கையில வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசுல இருந்து, ஆண்டவரே நான் இந்த வயசுல இந்த தவறு பண்ணேன், 12 வயசுல இந்த தப்பு பண்ணேன், 13 வயசுல இந்த தவறு பண்ணேன், 15 வயசுல இந்த தப்பு பண்ணேன், 18 வயசுல இந்த தப்பு பண்ணேன், ஆண்டவரே தெரிஞ்சேதான் பண்ணினேன், 20 வயசுல வந்துட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு நான் பொய் சொன்னேன், 22 வயசுல கண்களின் நிச்சயோட இந்த காரியத்தை நான் செஞ்சேன், 25 வயசுல இந்த பாவத்தை பண்ணினேன், 30 வயசுல இந்த பாவம் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்தையும் ஒழிக்காம மறைக்காம கண்ணீரோடு துக்கத்தோடு வந்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நான் துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒழிக்காம மறைக்காம நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சாக்க நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. இது மாறாத காரியம். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணாக்க அவர் நம்மை மன்னிப்பதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் எப்பொழுதும் வந்துட்டு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனை எங்க இருக்கும்னா நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை எடுக்கிற காரியத்துலதான். 100% அறிக்கையிட்டு இருக்க மாட்டோம், இல்ல நம்ம முழு மனதோட அறிக்கையிட்டு இருக்க மாட்டோம், இல்ல சில பாவங்களை வந்துட்டு மறந்திருந்திருப்போம், இல்ல மறைச்சிருந்திருப்போம். இதெல்லாம் முக்கியமான விஷயமா? சில பாவத்தை பாவம் இல்லைன்னு கூட நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். அப்படின்னாக்க நம்ம பாவத்தை பாவம்னு ஒத்துக்கணும். இன்னைக்கு பொருள் ஆசைய பாவம்னு ஒத்துக்கிறதுக்கு அநேகர் ரெடியா இல்லை. இல்ல டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, ஸ்போர்ட்ஸ் பாக்குறத வந்துட்டு இது வந்துட்டு பாவம்னு ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இல்லை. இல்ல வந்துட்டு சாப்பாட்டுக்குரிய இச்சை இதை வந்துட்டு பாவம்னு ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரெடியா இல்லை. பைபிள்ல வந்துட்டு காடையை நான் சாப்பிடணும் அப்படின்னு இச்சையோட வந்துட்டு கேட்டதுனாலதான் அநேகர் தங்களுடைய வாயின் நடுவே தங்கள் பற்களின் நடுவே வந்துட்டு அந்த காடை இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணினார் என்று எழுதியிருக்குது. பெருமையான சிந்தனைகளை, பெருமையான வார்த்தைகளை வந்துட்டு இது வந்துட்டு பாவம்னு ஏத்துக்கிறதுக்கு அநேகர் ரெடியா இல்லை. சிலை வழிபாடை வந்துட்டு பாவம் ஏத்துக்கிறதுக்கு அநேகர் ரெடியா இல்லை. மண்ணியாமையை வந்துட்டு பாவம் ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இல்லை. பொறாமையை வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இல்லை. இப்ப பாவத்தை பாவம்னு நம்ம முதல்ல வந்துட்டு ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் விடுதலை நமக்கு உண்டு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்து வாசிக்கலாம். வந்துட்டு
எப்படி வந்துட்டு பாவங்களை அறிக்கை பண்ணி கர்த்தர்ட்ட இருந்து இரக்கம் பெறுவது அப்படிங்கிற ரெண்டு கான்ட்ராஸ்டிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக் சாப்டர் 18 verses 10 to 14. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். அவன் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போனார்கள் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன பண்ணான்? ஜெபத்திலே ஒரு பெருமை, ஜெபத்திலே பெருமை பாராட்டி தான் ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். 2வது வந்துட்டு சுயநீதி. ஒண்ணு பெருமை, நான் அவனை போல கிடையாதுன்னு சொல்றது பெருமையான வார்த்தை. நான் இதெல்லாம் பண்றேன், கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி சுயநீதியோட வந்துட்டு ஜெபம் பண்ணான். சுயநீதியோட ஜெபம் பண்ணா கர்த்தர் இருந்து நமக்கு பதில் கிடைக்காதுங்க. பெருமையோட ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் இருந்து பதில் கிடைக்காது. ஆனா இந்த ஆயக்காரன் வந்துட்டு அவன் எப்படி வந்துட்டு ஜெபம் பண்றான்? வந்துட்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இப்ப பாவங்களை வந்துட்டு உண்மையோட அறிக்கை பண்ணோம்னு சொன்னாக்க, யாரு நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான்? இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்படின்னா ஜெபத்துல கூட வந்துட்டு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையோட நீதியோட ஜெபம் பண்றதுக்கு நம்ம பழகணும். அப்படின்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. தானியேல் வந்துட்டு எவ்வளவு உண்மையோட, எவ்வளவு தாழ்மையோட, எவ்வளவு தேவ நீதியோட வந்துட்டு ஜெபம் பண்றான். அப்ப தானியேல் வந்துட்டு பெரிய பாவின் வேதம் சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை, நாங்கள் பாவம் செய்தோம்னு சொல்லி தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய நாட்டு ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பாவ அறிக்கை பண்றான். இப்ப தானியேல் 9 படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்றதுன்றதை நம்ம கத்துக்கலாம். அதே போல நமக்கு எஸ்ரா 9ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தா, எஸ்ரா எப்படி தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய நாட்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ அறிக்கை செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். நெகேமியா 1 அதிகாரம் படிச்சோம்னா கூட, நெகேமியா 9ஆம் அதிகாரம் படிச்சோம்னாலும் அங்க பாவ அறிக்கை எப்படி பரிசுத்தவான்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். ஏசாயா 53 எல்லாத்த காட்டிலும் அடிப்படையிலும் அடிப்படை. ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது, எனக்காக என் கர்த்தர் மரித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிற அந்த அடிப்படை வந்துட்டு, எனக்காக அவர் எப்படி அன்பு செலுத்தினார் அப்படிங்கிற அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ அன்பு செஞ்சாதாங்க மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். ரொம்ப இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ அன்பு செஞ்சா மட்டும்தான் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியும். இயேசுவ அன்பு செய்யலைன்னா சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவே முடியாது. ஜெபத்துல வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா 100% ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் எஸ்பாக்கிட்ட சொல்றதுக்கு நம்ம பழகணும். டிரான்ஸ்பரண்டா பேசினா மட்டும்தான் நம்முடைய ஜெபங்கள் வந்துட்டு கேட்கப்படும். வந்துட்டு அப்படின்னா இங்க வந்துட்டு இந்த ஆயக்காரன் ஜெபித்தது போல நம்முடைய ஜெபங்களை மாத்திக்கிறதுக்கு பழகணும். ஏசாயா 53 வாசித்து கர்த்தர் என் மேல என்ன அன்பு வைத்தார் அப்படின்றதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பழகணும். இந்த தானியேல் 9, எஸ்ரா 9, நெகேமியா எல்லாம் படிச்சுட்டு நம்ம எப்படி பாவ அறிக்கையோட வந்துட்டு ஜெபிக்கிறதுன்றத நம்ம பழகணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சோம்னு சொன்னாக்க நமக்கு விடுதலை கிடைக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:20, Acts 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப மனம் திரும்பினா குணம் கிடைக்கும்ன்றாரு. அந்த குணம் வந்துட்டு வியாதியா இருந்தாலும் உங்களுக்கு குணம் கிடைக்கும். அது வேற பிசாசின் போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் விடுதலை உங்களுக்கு கொடுப்பாரு. கடன் பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை கொடுப்பாரு. வேற ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி, முதல்ல நாம மனம் திரும்பணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கணும். சில நேரம் ஞானஸ்நானத்தப்ப எல்லாத்தையும் மனம் திரும்பி இருப்போம், பின்னாடி ஏதாவது பழைய பாவங்கள்லயே விழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஞானஸ்நானத்தப்பே ஒழுங்கா வந்துட்டு பாவங்கள் அறிக்கை பண்ணாம கூட நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படின்னா நம்ம இன்னைக்கு அறிக்கை பண்ணுவோம், கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அறிக்கை பண்ணா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற வசனம் நம்ம எல்லோருக்குள்ளார நிறைவேறணுங்க. இந்த வசனம் நமக்குள்ளார நிறைவேறலைனாக்க கர்த்தர் என்னைக்கு வந்தாலும் அவரோட கூட கிட்டி சேருவது வந்துட்டு கடினமான விஷயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற வசனம் இன்னைக்கு உங்களுக்குள்ளார எனக்குள்ளார நிறைவேறணும். கர்த்தர் வருவதற்கு முன்னாடி நமக்குள்ளார இந்த வசனம் நிறைவேறணும். இந்த வசனம் நமக்குள்ளார நிறைவேறலைன்னா கர்த்தர் எந்த வருஷம் வந்தாலும், அடுத்த வருஷம் வந்தாலும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் நம்ம கர்த்தரோட கூட போய் சேருவதற்கு வாய்ப்பு இல்லாம வந்துட்டு போயிடும். அதனால கர்த்தருடைய வருகை சமீபமா தான் இருக்குது. நம்ம இந்த உலக நடப்புகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? இல்ல லெபனான்ல வந்துட்டு நடக்கிற சண்டைகள், ஹெஸ்புல்லாவோட நடக்கிற வந்துட்டு சண்டைகளா இருக்கட்டும், இல்ல காசாவில் நடக்கிற யுத்தங்களா இருக்கட்டும், ஈரான் ரெடியா இருக்கிறாங்கன்னு வர நியூஸா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறோம். கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் நாம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளா நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? விடுதலை ஆயிட்டோமா? இங்க விடுதலை ஆகாம கர்த்தர் சீக்கிரம் வந்துருவாரு, நான் அவரோட கூட போயிடுவேன்னு சொல்ல முடியாதுங்க. முதல்ல இங்க நம்ம விடுதலை ஆகணும். ஆவி, ஆத்மா, சரீரத்துல வந்துட்டு 100% விடுதலை ஆகணும். பாவத்துல இருந்து விடுதலை ஆகாம கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப அடிப்படையில வந்துட்டு பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்னா ஒண்ணு மனக்கசப்புல இருந்து விடுதலை ஆகணுங்க. யார் மேலையும் இருதயத்துல கசப்போடு இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல பேசும் பொழுது எப்பொழுதும் வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க. நம்மளை சுத்தி ஒரு 50 பேர் இருந்தாக்க நம்ம பேசுற கான்வர்சேஷன் பார்த்தா எப்படி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. சபையோட நீங்க வந்துட்டு கூடி வரும் பொழுது, சபை கூடுதல் செய்ய வரும் பொழுது ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் முன்னாடி நம்ம எப்படி பேசுவோம், நம்ம குடும்பத்துக்குள்ளார எப்படி பேசுவோம், இப்படிதான் வீட்டுக்குள்ளாரையும் பேசணும். இப்படி நம்ம பேசாம இங்க என்னை சுத்தி யாரும் இல்ல, யாரும் என்னை பார்க்கல, நான் என் மனைவி கிட்ட எப்படி வேணா பேசலாம், என் கணவர்கிட்ட நான் எப்படி வேணா பேசலாம், என் பிள்ளைகளை நான் எப்படி வேணா திட்டலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அநேகர் செய்கிற தவறு, சபையாருக்குள்ளரும் அநேகர் செய்கிற தவறு, என் குடும்பத்துக்குள்ளார யாரும் வந்துட்டு பெருசா பார்க்கல, எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு, என் மனைவி கிட்ட, என் கணவன்கிட்ட, என் பிள்ளைகிட்ட நான் எப்படி வேணா பேசுவேன்னு சொல்லி வாயின் வார்த்தைகள் ஒரு சிலருக்கு தாறுமாறாகத்தான் என்றும் வருகிறது. அதுல இருந்து நம்ம மணந்துடணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளோட சுத்தி சபையார் எப்பொழுதும் இருக்கிறாங்க, நான் தூதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? தூதர்கள் நிமித்தம் வந்துட்டு நம்ம சில காரியங்களை கரெக்டா பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்ம சுற்றி தூதர்கள் இருக்கிறார்கள். அப்ப நம்ம சுற்றி சபையாரும் இருந்தாக்க நம்ம எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு பப்ளிக்கலி கரெக்டா நம்ம வந்துட்டு பேசணும். அநேகர் உலகத்தார் பொலிட்டிக்கலி கரெக்ட்னு சொல்லுவாங்க, இல்ல வந்துட்டு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு பப்ளிக்கல் வேர்ட்ஸா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் வசனத்திற்குரிய வார்த்தைகளா வந்துட்டு இருக்கணும். நம்ம என்ன பேசினாலும் வசனத்தின் அடிப்படையிலான வார்த்தைகளா வந்துட்டு இருக்கணும். டெர்மினாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யூஸ் பண்ற சில டெர்மினாலஜி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமா வந்துட்டு இருக்குது. யாரையும் அசட்டையா பேசாத மாதிரி, அக்யூஸ் பண்ணி பேசாத மாதிரி, கசப்போட பேசாத மாதிரிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டு இருக்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க அதுல 23 35 வசனங்கள்ல பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த ராஜா எப்படி கணக்கு பார்த்தாரு? 2 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்துட்டு ராஜா கிட்ட எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறான்? 10,000 தாலந்து வந்துட்டு கடன் பட்டவன் இருக்கிறான். 10,000னா 10,000 தாலந்து. 1 talent is equal to 35 kg. ஒரு தாலந்துன்றது 35 kg. எதுவுமே எழுதலை இல்லைங்களா? அது தங்கமா இல்ல வந்துட்டு வெள்ளியா அப்படின்றது எழுதல. எதுவும் எழுதலைன்னா அது தங்கம் தானே அர்த்தம். அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்க. 10,000 தாலந்து அப்படின்னு சொன்னாக்க அப்ப 10,000 into 35 kg எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோ தங்கம் வந்துட்டு கடன் வாங்கி இருக்கிறான். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் கடனை தீர்க்கும்படி ராஜா வந்துட்டு கட்டளையிடுறார். நீ எல்லாத்தையும் வித்துருப்பா, உன்னோட சொத்து பத்தெல்லாம் வித்துரு, உன்னுடைய மனைவியை வித்துரு, உன் பிள்ளைகளை வந்துட்டு வித்துரு, எல்லாத்தையும் வந்துட்டு வித்துட்டு உன் கடன் எனக்கு கூடன்னு சொல்லி ராஜா வந்துட்டு கணக்கு கேட்கிறார். அப்ப 26வது வசனத்துல அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். கொடுக்குறேன்னு தான் சொல்றான். நான் கொடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கலாம் அவன் கேட்கவே இல்லைங்க. நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுங்க. நான் கொடுக்குறேன்னு தான் சொல்றான். கொடுக்கறதுக்கு உனக்கு நிர்வாகம் இல்லை. கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லாட்டையும் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், டைம் கொடுங்கன்னு தான் கேட்கறான். என் கடனை மன்னிங்கன்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க, டைம் கொடுங்கன்னு தான் கேட்கறான். நான் ராஜா என்ன பண்றாரு? 27வது வசனத்துல ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவன் கேட்டது டைம் தாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு அங்க கம்ப்ளீட்டா கடன் கடந்த பாவத்தை வந்துட்டு மன்னிக்கிறார். ஆனா அவனால அந்த 100 வெள்ளிக்காசை மன்னிக்க முடியல. 100 வெள்ளிக்காசை மன்னிக்க முடியல. கர்த்தர் மன்னிச்சது வந்துட்டு நம்முடைய பாவங்களை வந்துட்டு யோசிச்சு பாத்துக்குங்க. இந்த கால்குலேஷன்ல வந்துட்டு
3,00,000 கிலோ தங்கத்துக்குரிய மதிப்புல தான் கர்த்தர் நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். நாம ஒரு சிலரை மன்னிக்காம இருக்கிறது வெறும் 100 வெள்ளிக்காசுங்க. 100 வெள்ளிக்காசு எங்க? இல்ல 3,00,000 கிலோ தங்கத்துக்குரிய மதிப்பு வந்துட்டு எங்க? கர்த்தர் நமக்கு மன்னித்த மன்னிப்பு, அது மகா பெரிய மன்னிப்பு வந்துட்டு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு வந்துட்டு மகா பெரிதான ரட்சிப்பு, மீட்பு. அதுக்கு வந்துட்டு விலையே கிடையாது. நான் ஒரு சில நேரங்கள் நாம ஒரு சிலரை மன்னிக்காம இருக்கிறது வெறும் அற்ப காரியம். 100 வெள்ளிக்காசு. நம்ம இந்த ஓமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு உடனே வந்துட்டு ரெடியா இருக்கணும். ஏன்னா உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியினிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலே விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இல்லைன்னா நியாயாதிபதி கிட்ட உன்னை கொண்டு போயிடுவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். அப்ப ஆவிக்குரிய சிறைச்சாலையில நம்ம எல்லாம் இருக்கக்கூடாதுன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. அப்ப பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பலவீனங்கள்ல இருந்து விடுதலை ஆயிடலாம். வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக் சாப்டர் 13 verses 10 to 13. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 13 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். ஆமென். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்துச்சு. ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படின்றது எழுதியிருக்கு இல்லைங்களா? அப்ப அவள் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இப்ப வெளியில புறம்பா தெரிஞ்சது என்னது? இவள் ஒரு கூனி, இவள் ஒரு நிமிரக்கூடாத கூனி அப்படின்னு சொல்லிதான் வெளியில எல்லாத்துக்கும் புறம்பா தெரிஞ்சது. பட் உள்ளுக்குள்ளார என்ன பிரச்சனை? உள்ளுக்குள்ளார ஸ்பிரிச்சுவலா பார்த்தா ஒரு அசுத்தாவி வந்துட்டு ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அவளுக்குள்ள இருந்தது. அப்ப வெளியில புறம்பா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்பிரிச்சுவலா ஒரு அடிமைத்தனமும் இருக்குங்க. ஸ்பிரிச்சுவலா ஒரு அடிமைத்தனமும் ஒரு பாவமோ ஒரு அடிமைத்தனமோ இருக்கிறதுனாலதான் வெளியில வந்துட்டு புறம்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. 12வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொல்லி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்ப அந்த அசுத்தாவி போனதுனாலதான் அந்த ஸ்திரீக்கு விடுதலை கிடைக்குது. இன்னொரு இடத்துல கூட வந்துட்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் பொழுது செவிடும் ஊமையுமா இருக்கிற ஒருவனை கர்த்தர் குணப்படுத்துகிறார். ஆனா அங்க அது செவிடும் ஊமையுமா இருக்கிற அசுத்தாவி அவனுக்குள்ள இருந்தது. சோ அசுத்தாவி வெளியில போனோடனே அவன் நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஏதோ ஒரு பாவத்திற்குரிய ஒரு அடிமைத்தனம். அந்த பாவத்திற்குரிய அடிமைத்தனத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னாக்க 100% நம்ம வந்துட்டு கர்த்தர் கையில இருந்து விடுதலையை பெற்றுக்கலாங்க. கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். நம்ம விடுதலை வந்துட்டு பெற்றுக்கலாம். ஆனா அதுக்கு நாம ரெடியா இருக்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்றதுக்கு, நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா இல்லையான்றதுதான் கேள்வியா இருக்குது. சோ அது பாவமா இருக்கட்டும், பாவத்துக்குரிய கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கட்டும், சாத்தானுடைய வஞ்சனை, சாத்தானுடைய வழிகளா இருக்கட்டும், மாம்ச சிந்தையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மரணத்துக்குரிய அந்த பயமா வந்துட்டு இருக்கட்டும், இல்ல அது பிரைடா இருக்கட்டும், எந்த ஒரு பாவமா இருந்தாலும் விடுதலைய கர்த்தர் வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். பட் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பிளீஸ் வந்துட்டு கோமதி பிரியா ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சோ கர்த்தர் நம்மளை விடுதலை பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17, 2 Corinthians 3:17. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டுங்க. அப்ப கர்த்தருடைய ஆவி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட இருக்கும் பொழுது நிச்சயமா விடுதலை கிடைக்கும். ஆனா உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம். உபத்திரவத்துக்கும் பிரச்சனைக்கும் நம்ம வந்துட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். சோ உபத்திரவம் வந்துட்டு கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல வரவே வராதுங்க. ஆனா சிட்சிப்பாரு. சோ நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை அது சிட்சையா அல்லது உபத்திரவமா? உபத்திரவம் வந்துட்டு நீங்க கீழ்ப்படுகிறதுனால வரும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால, நீங்க சத்தியத்துக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால, இயேசுக்கு உண்மையா இருப்பதனால, கள்ள கிறிஸ்தவர்கள் மூலமா, கள்ள சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு உபத்திரவம் வரும். உபத்திரவம் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமா அனுபவிக்கலாம். பட் அது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கட்டா பிரச்சனையா, அது பாவத்தினால வந்ததா, இது என்னால வந்துச்சா அப்படின்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும்.
என்னால வந்துச்சுன்னா நான் தான் வந்துட்டு மனம் திரும்பணும் இல்லைங்களா? கர்த்தர் விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நான் தான் விடுதலை ஆகணும் அப்படின்னா, பாவத்துல இருந்து விடுதலை ஆனா மட்டும்தான் உங்களுக்கு மற்ற பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக முடியும். இப்ப பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி போட்டுருவாரு. வியாதியா இருந்தாலும் மற்ற பிரச்சனைகளா இருந்தாலும் கர்த்தர் எடுத்து போட்டுருவாரு. நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா பரிசுத்தமா இருப்பீங்க. பரிசுத்தமா இருந்தா சுவிசேஷம் அறிவிப்பீங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது சில உபத்திரவங்கள் வரலாம். உபத்திரவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். உபத்திரவம் வரும் பொழுது பொறுமையாக நமக்கு சகித்தால் நீடிய பொறுமை என்கிற ஆவியின் கனியை கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுப்பார். பட் விடுதலைங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, வியாதியில இருந்து விடுதலை நம்ம பார்த்துட்டோம், பாவத்துல இருந்து விடுதலைக்குரிய அந்த ரீசன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த உலகத்துக்குரிய கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்து ஒரு உபத்திரவம் வருதுன்னா அந்த உபத்திரவத்துல இருந்து கூட கர்த்தரை எப்படி விடுவித்தார் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட பைபிள்ல வந்துட்டு இருக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் நமக்கு தெரியும். ராஜா நெபுகாத்நேச்சர் என்ன சொல்றான்? சிலையை ஒண்ணு நட்டு வச்சு நீ இதை வழிபடணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லும் பொழுது எல்லாரும் அதை வழிபடுறாங்க. ஆனா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் வந்துட்டு வழிபடல. நான் வழிபடாதப்ப நீ வழிபடலைன்னா உன்னை அக்னி சூளையில போட்டுருவேன்னு சொல்லி சொல்றான். பரவாயில்லன்றாங்க. அப்பொழுது கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையிலே அவர்கள் நடுவிலே வந்துட்டு அவங்கள போட்டாங்க. கை கால் எல்லாத்தையும் கட்டி தான் அவங்கள போட்டாங்க. 24வது வசனம் சொல்லுது, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம், ஆனா நான் 4 பேரை பாக்குறேன்னு சொல்லி ராஜா வந்துட்டு சொல்றான். அவன் 3 பேரை தான் போட்டோன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்லும் பொழுது 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 3 பேரை தானே போட்டோம், 4 பேர் எப்படி இருக்கிறாங்க? அப்ப கர்த்தருக்காக நீங்க உறுதியா நிற்கும் பொழுது உங்களோட சேர்ந்து கர்த்தரும் நிக்கிறாருங்க. நீங்க கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களோட சேர்ந்து கர்த்தரும் வந்துட்டு நிற்கிறாருன்றத வெளியில இருக்கிற புறஜாதிகள் ஆட்டோமேட்டிக்கா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எப்படி நீங்க நிக்கிறது அவங்களுக்கு தெரியும். விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். நெபுகாத்நேச்சர் கண்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுது. ஒன்னு, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அங்க வந்துட்டு கர்த்தருடைய தூதனானவர் நிக்கிறாருன்றதையும் அவன் புரிஞ்சுக்கிறான். பட் அந்த மீதி 3 பேரும் விடுதலையா இருக்கிறாங்கன்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவங்களோட உபத்திரவப்படுத்துறாங்களா? இது பாவத்தினால வந்த பிரச்சனை இல்லைங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இது பாவத்தினால வந்த பிரச்சனை கிடையாது. இது எதனால வந்துச்சு? கர்த்தருக்கு உறுதியா நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னதுனால வந்த உபத்திரவம். அந்த உபத்திரவத்துல இருந்தும் கர்த்தர் வந்துட்டு விடுவிச்சார். இதே மாதிரிதான் தானியேல வந்துட்டு சிங்க குகையில இருந்து கர்த்தர் விடுவிச்சார். அது பாவத்தினால வந்த பிரச்சனையா? நிச்சயமா கிடையாது. இது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால அவன் டெய்லி நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவேன், 3 வேளையும் நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி உறுதியா எடுத்த முடிவுனால வந்துட்டு அவனுக்கு அந்த உபத்திரவம் வந்துச்சு. உங்களுடைய உபத்திரவங்கள்ல கூட கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமானால் உபத்திரவங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு விடுதலை பண்ணுகிற தேவன் தான். அப்படின்னாக்க உபத்திரவத்தை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க. நம்ம கவலைப்பட வேண்டியது எனக்குள்ளர பாவம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சுயாதீனம் இருக்கு இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா நான் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா செய்வேன் அப்படின்ற ஒரு சுயாதீனம் கிடையாதுங்க. நம்முடைய சுயாதீனத்தை கரெக்டா பயன்படுத்தணும். கர்த்தருக்குள்ளாரதான் சுயாதீனம் நமக்கு இருக்குது. வசனத்தின்படிதான் சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதையும் கேர்ஃபுல்லா கர்த்தருக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம், கலாத்தியர் 5:13 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனம்னா சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலைக்காக அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை, இந்த விடுதலையை வந்துட்டு நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஓகே, நீங்க ஒரு சிலர் விடுதலை ஆயிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். பட் இந்த விடுதலையை வந்துட்டு மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். யார் யாரெல்லாம் விடுதலை ஆயிட்டீங்களோ, எந்தெந்த குடும்பங்கள்லாம், எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் விடுதலை ஆயிட்டீங்களோ, நம்ம செய்ய வேண்டியது என்னது? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இதையே தான் பேதுருவும் சொல்றான். 1 பேதுரு 2:16 வாசிக்கலாம். 1 Peter 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமென். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், விடுதலை அடைந்தவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அப்ப விடுதலை அடைந்தவர்கள்ட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்ல பாவங்களை அறிக்கை பண்ணிட்டீங்க, சந்தோஷம். விடுதலை ஆயிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்?
உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலா கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். அப்ப தேவனுக்கு அடிமைகளாக இருந்து விடுதலை யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறோமோ தேவனுக்கு அடிமையா இருந்து அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முதல் காரியம் விடுதலை ஆகணும். இரண்டாவது காரியம் விடுதலை ஆயிட்டீங்கன்னாக்க அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்கணும். சரி, நான் இப்ப ஊழியம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு விடுதலை எல்லாம் அடைஞ்சிட்டேன், அநேகரை நான் ஆதாயப்படுத்தணும், நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார இருந்துச்சுன்னா அதுக்கான விடையை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:19 வாசிக்கலாம். 1 Corinthians 9:19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஆமென். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்ப என்னை நானே நான் எல்லாருக்கும் அடிமை ஆக்கிக்கிட்டேன்னு சொன்னாக்க அநேகரை என்னால ஆதாயப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் எப்படி வந்துட்டு ஆதாயப்படுத்தினாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தாங்க நம்மளுடைய ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வந்தாரு. இப்ப நீங்களும் அநேகரை வந்துட்டு ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வரணும்னா பவுல போல வந்துட்டு அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நம்மை நாமே எல்லாருக்கும் அடிமையாக்க வேண்டும். இதை செஞ்சோம்னு சொன்னா அதிக ஆத்துமாக்களை உங்களால் ஆதாயம் செய்ய முடியும். அதனாலதான் இந்த வசனத்துக்கு பேர் வந்துட்டு என்னது? சுயாதீன பிரமாணம்னு எழுதியிருக்கு. உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசின்றது. இதுக்கு பேர் என்னது? சுயாதீன பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனை தன் செய்கைகளினாலே பாக்கியவானா இருப்பான்னு சொல்லி வசனத்துல எழுதியிருக்குது. அப்ப அந்த சுயாதீன பிரமாணத்தை நம்ம பயன்படுத்துறப்ப இந்த நாவடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாகிருக்கும். யாக்கோபு 1:25-26 இந்த சுயாதீன பிரமாணத்தை கரெக்டா பயன்படுத்தணும். நாவடக்கம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்தாதீங்க. சோ பேச்சு திறமை கூட ஒருத்தருக்கு அதிகமா இருக்கலாம். பட் பேச்சு திறமை இருப்பதனால நம்ம வம்பு வார்த்தைகள் பேசணும், புத்தியீனமான பேசணும், பரியாசமான வார்த்தைகள் பேசணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. சோ நமக்கு இருக்கிற பேச்சு திறமையை கூட கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்திற்காக ப்ராப்பரா தான் வந்துட்டு பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு ஏதாவது தாளந்து கொடுத்திருக்கிறாரா, அது துர்குணத்திற்கு மூடெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ ஒருத்தருக்கு நாவை அடக்க தெரியலன்னா அவர் தன்னைத்தானே வஞ்சிக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப சுயாதீன பிரமாணத்தினாலதான் நம்ம நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். அப்ப அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடிதான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். கடைசியா ஒரு சில வசனங்களோட நம்ம வந்துட்டு முடிக்கலாம். யாக்கோபு 2:12 வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமென். சுயாதீன பிரமாணத்தினாலதான் நமக்கு நியாய தீர்ப்பு. அதனால என்ன எப்படி பேசணும்? அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நம்ம பேச்சே சுயாதீன பிரமாணத்தின்படிதான் இருக்கணும். வசனத்தின்படிதான் நம்முடைய பேச்சு வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதைத்தான் வந்துட்டு கர்த்தர் ராஜரீக பிரமாணம்னு சொல்றாரு. யாக்கோபு 2:8 வாசிக்கலாம். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். எதுங்க ராஜரீக பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதைத்தான் 12வது வசனத்துல சுயாதீன பிரமாணம்னு கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. ராஜரீக பிரமாணம்னு சொல்லி 8வது வசனத்துல எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த ராஜரீக பிரமாணம் சுயாதீன பிரமாணத்தினால வந்துட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது காரியம் விடுதலை அடையணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படின்னா முதல் காரியமா நம்ம வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். நம்ம கள்ள சபையில இருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதனைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம். மேபி அநேகர் டிவி பாக்குறத விட்டுட்டோம். பட் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகலைனாக்க உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளா கத்துட்டு போய் 100% பாவங்களை அறிக்கை பண்ணணும். அப்ப அறிக்கை பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்துட்டு சொல்லும் பொழுது நம்மை அவர் சுத்திகரிப்பதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படிங்கிறத வாசிச்சோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்ம கிட்ட வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஆனா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நம்ம நீதிக்கு அடிமைகளாகணும். நம்முடைய ஒவ்வொரு அவயத்தையும் வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும். விடுதலை ஆயிட்டீங்களா? விடுதலை ஆயிட்டீங்கன்னாக்க நீங்க உங்களுடைய வந்துட்டு
சுயாதீனத்தை கரெக்டா வந்துட்டு பயன்படுத்துங்க. உடைய சுயாதீனத்தை வந்துட்டு துர்குணத்திற்கு மூடலா பயன்படுத்தாம, மாம்சத்துக்கு ஏதுவானவரை வந்துட்டு அனுசரிக்காம, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப விடுதலை ஆகலைன்னா முதல்ல விடுதலை ஆகுங்க. பட் விடுதலை ஆயிட்டீங்கன்னு சொன்னாக்க அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று எழுதியிருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தாரோ, நம்மளையும் கொஞ்சம் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தாழ்த்தினா மட்டும்தான் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்றது நமக்கு தெரியும். அப்ப பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும்னாக்க இந்த பழைய மனுஷன் வந்துட்டு 100% மறிச்சு போகணும். புது சிருஷ்டியா நம்ம பிறக்கணும். புது சிருஷ்டியா பிறக்கிறதுனா எப்படி? தேவ வசனத்தினால் மட்டும்தான். நான் சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படின்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினாலே நம்ம ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி வசனம் வந்துட்டு எழுதி இருக்குது இல்லைங்களா? 1 பேதுரு 1:23 வந்துட்டு அழிவில்லாத வித்தினாலே, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. நம்ம மீண்டும் பிறக்கிறது அந்த நியூ பார்ன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதனால கிடைக்குது? இருதயத்துல வசனம் கிரியை செய்வதன் மூலமா தான் அந்த நியூ பார்ன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனாலதான் சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. இது யாக்கோபு 1:18, 1 பேதுரு 1:23 இந்த நியூ பார்ன் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான வசனங்களா இருக்கிறது. அப்படின்னா முதல்ல நம்ம விடுதலை ஆகணும் 100%. 2வது விடுதலை ஆயிட்டோம்னாக்க தேவனுக்கு அடிமைகளா இருந்து அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். சோ நம்ம எல்லோருமே இன்னைக்கு வசனத்தை கேட்ட அத்தனை பேருமே, ஒவ்வொரு குடும்பமும் எல்லோருமே 100% விடுதலை ஆகணும். அது வியாதியா இருந்தாலும் நம்ம விடுதலை ஆகணும், இல்ல வந்துட்டு கடனா இருந்தாலும் விடுதலை ஆகணும், பிசாசின் போராட்டமா இருந்தாலும் நம்ம விடுதலை ஆகணும், வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது எந்த பாவமா இருந்தாலும் நம்ம 100% நம்ம விடுதலை ஆகணும். சோ எல்லோருமே விடுதலை ஆகணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கையில எங்களுடைய அவயவங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம், நாங்கள் அநீதிக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம், பாவத்துக்கு வந்துட்டு அடிமைகளாக நாங்கள் ஒப்பு கொடுத்திருந்தது உண்மைதான்ப்பா. நீரோ ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் ஆண்டவரே அநேக பாவத்திலிருந்து விடுதலை பண்ணிருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்க எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுடைய பழைய மனுஷன் வந்துட்டு ஆண்டவரே முற்றிலுமா மறிக்கிறதுக்கு நீர்தாமை கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆணைகள் என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் முற்றிலுமா எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரை எல்லோருமே பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா வாழ்ந்து நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாக இருந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எல்லா பாவத்திற்கும் நீங்கி நாங்கள் விடுதலையாக்கப்படணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நீரோ எங்களுக்கு ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்கப்பா. மரண பயத்துல அடிமையா இருந்த எங்களை வந்துட்டு ஆண்டவரே இந்த மரண பயத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசம் வந்துட்டு அடிப்பதற்காக ஆண்டவரே இந்த பூமியில நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். உடைய அன்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. நாங்க பாவத்துல இருந்த பொழுது ஆண்டவரே நீர் அநேகருக்கு சொன்னது போல எங்களுக்கும் இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தைகள்னால எங்களை மனம் திருப்பி கூட்டிட்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒழிக்காம மறைக்காம மறிக்கை செய்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுடைய எந்த பாவங்களையும் மறைக்காம எங்களுடைய பாவங்களை அக்னாலஜ் பண்ணி எங்களுடைய பாவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆண்டவரே ஆயக்காரனை போல நாங்கள் ஜெபிப்பதற்கு சுயநீதி இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் ஜெபிப்பதற்கு பெருமை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் அனைவருமே ஆண்டவரை மனம் திரும்பி குணப்படுவதற்கு
நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வந்துட்டு பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரை பிரச்சனைகள்ல இருந்து, எல்லா போராட்டங்கள்ல இருந்து, எல்லா வியாதிகள்ல இருந்து, எல்லா கடன்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் ஆண்டவரை விடுதலை ஆவதற்கு பாவத்திலிருந்து இருக்கக்கூடிய விடுதலை தான் முதன்மையானதுன்ற நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே. முதலாவது நாங்கள் பாவத்திலிருந்து உம்முடைய கிருபையோட நாங்கள் விடுதலை ஆகணும்னு சொல்லி எங்கள் அனைவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த சகோதரர்கள் எந்தெந்த சகோதரிகள் வந்துட்டு ஆண்டவரே பாவத்துல இருந்து ஆண்டவரை பாவத்துக்கு அடிமையா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, பாவத்தின் நிமித்தமா வியாதிகளையோ பிரச்சனைகளையோ பிசாசின் போராட்டங்களை வந்துட்டு அவங்க இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் அனைவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையோட விடுதலை ஆகணும்னு சொல்லி ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளார கிரியை செய்கிறபடியால் ஆண்டவரே எங்களை முற்றிலும் ஆண்டவரை எல்லாத்துல இருந்து விடுதலை ஆக்குவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே அன்பினாலே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, தானியேலுக்கு வந்த ஆண்டவரே உத்தரவு எங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அவர்களைப் போல ஆண்டவரே விசுவாசிகளாய் இருப்பதற்கு எங்கள் ஜீவனையும் பாராமல் ஆண்டவரே நாங்கள் நேசிப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒழியம் செய்வதற்கு கிருபையை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய சுயாதீனத்தை நாங்கள் துர்குணத்திற்கு மூடலாம் நாங்கள் பயன்படுத்தாம தேவனுக்கு அடிமைகளாக இருப்பதற்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டவரே சகோதர சகோதரர்களுக்கு அடிமையாக்குறதுக்கு எப்படின்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நீர் ஆண்டவரே உண்மை நீர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தது போல ஆண்டவரே நாங்களும் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எப்படி எங்களை நாங்களே மற்றவர்களுக்கு தாழ்த்துவது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடின் நாவடக்கத்தை எங்களுக்கு கத்துக் கொடுங்க ராஜா. எங்கள் இந்த சுயாதீன பிரமாணத்துல நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு நீர்தாமை கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுடைய எல்லா அவயங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை 100% இயேசுப்பா உமக்கு நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துங்கப்பா. சகோதர சகோதரர்கள் எல்லோருமே ஆண்டவரே முற்றிலுமா எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா ஆண்டவரே. அது பிசாசின் போராட்டமா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அடிமைத்தனமா இருக்கட்டும், எந்த பாவமா இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாத்துல இருந்தும் ஆண்டவரே சகோதர சகோதரர்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்களா நாங்கள் நமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா நீர்தாமே எங்களை மாற்ற வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். உடைய வருகை நெருங்கி விட்ட இந்த வேளையில எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. பிள்ளையற்றவர்களா எங்களை வந்துட்டு மாத்துங்கப்பா ஆண்டவரே. எந்த ஒரு கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் எங்களுக்குள்ளார காணப்படாம உனக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே மகிமை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட நமக்கு முன்பாக நாங்கள் காணப்படணும்னு சொல்லி எங்கள் அனைவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னா ஷேர் பண்ணலாம். அல்லது சாட்சிகள் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு இந்த சாட்சிகளை அவருடைய பிள்ளைகளோட பகிர்ந்துக்கணும்னாக்க எல்லாரும் முன்னாடி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளும் சாட்சியா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்க சபையாரோட இப்ப ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க பிரதர். நான் நைட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு சரி 6 மணி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா எனக்கு டைம் கம்பெனிக்கு போக டைம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சரி ஒரு 10 நிமிஷம் படுத்துருக்கலாம் அப்படின்னு படுத்தா உடம்பெல்லாம் ஒரே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு பிரதர். அதுக்கப்புறம் எந்திக்கணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது பிரதர். அப்புறம் இயேசுபாட்ட சொல்லி இயேசுபா என்ன எப்படியாவது எழுப்பி விடணும்னா அதுக்கப்புறம் எந்திக்க வேண்டியதா இருக்கு. அதற்காக எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணணும் பிரதர். ராஜன் பிரதர் ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை பார்த்தந்தையே உண்மை போற்றி புகழ்ந்து உண்மை வாழ்த்தி வணங்கி உண்மை ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா சகோதரன் ராஜன கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலையில உங்கள்கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே, அதுக்கப்புறம் படுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே உடம்புல வந்துட்டு அநேக பிரச்சனைகள் உபாதைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாருப்பா, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாருப்பா. நீங்க அவருக்கு விடுதலை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. அவர் தன்னுடைய மனைவியோட தன்னுடைய பிள்ளைகளோட ஆண்டவரே ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்களோட சொந்தக்காரவங்க நண்பர்களோட பேசும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரே வசனத்தின்படி பேசுவதற்கு அவருக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நாவடக்கத்தோடு வந்துட்டு அடக்கத்தோடு வந்துட்டு பொறுமையோடு நிதானத்தோடு சாந்தத்தோடு வீட்டாரோட பேசுவதற்கு நீர்தாமே அவருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே.
ஏதாகிலும் உனக்கு விரோதமாக ஆண்டவரை தவறுகள் காணப்பட்டுச்சுன்னா தயவா இந்த வேளையில மன்னிங்கப்பா, மன்னிச்சு விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. என்னுடைய சகோதரன் ராஜனுக்கு என்னுடைய உடல்ல வந்துட்டு சோர்வு கொடுக்குற எல்லா அசுத்தாவின் கிரைகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து அவருடைய உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். என்னுடைய சகோதரன் ராஜனுக்கு உடல்ல வந்துட்டு சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருகிற அசுத்தாவிகளை சாத்தான்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் கடிந்து என்னுடைய சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். என்னை திரும்பி வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்கப்பா. நீங்க சகோதரனுக்கு விடுதலை கொடுக்குறீங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உடைய தழும்புகளால சகோதரனுக்கு சுகம் கிடைக்குது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். நீர் ஆண்டவரை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்ஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். டியூட்டில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க, சில இஷ்யூஸ் இருக்கு. உங்க பேரு? ஹேண்டில் கோமதி பிரியா. எந்த ஊர்ல சிஸ்டர் இருக்கீங்க? திருவண்ணாமலை. நானு இப்ப மெட்ராஸ்ல இருக்கேங்க. ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. பத்மலதா ஸ்டுடியோ அக்கா சாவித்திரிக்கு தெரியும். ஓகே ஓகே சரிங்க சிஸ்டர். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா? டியூட்டி நர்சிங் காலேஜ் லெக்சரரா இருக்கேன். அங்க டியூட்டில சில இஷ்யூஸ், சில ஒரு பர்ன்ட் ஆன திங்ஸை என்ன டேக் ஓவர் பண்ண சொல்றாங்க. ஓகே. அதுல சில இஷ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே சிஸ்டர். ஓகே. நம்ம கம்ப்ளீட்டா பாவங்களை கர்த்தர்ட்ட நம்ம அறிக்கை பண்ணுவோம். எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணிட்டா நமக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லாத மாதிரி கூட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய சகோதரி ஆண்டவரே கோமதி பிரியாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வேலை தளத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கப்பா. அதை ஆண்டவரை நீர் எடுத்து போடுவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து சகோதரி நீங்கள் ஆக்குவதற்கு நீர் ஆண்டவரே, நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் ஆண்டவரே சர்வ வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதற்கு எங்களுடைய பாவங்கள் விடுதலைக்கு தடையா இருந்துச்சுன்னா என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. சகோதரி ஏதாகிலும் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தா தயவாய் இந்த வேளையில மன்னித்து விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அந்த சிச்சுவேஷனை மாத்தி போடுங்க ராஜா. இந்த சிச்சுவேஷனை மாத்தி போட்டு ஆண்டவரை வேலையில வந்துட்டு சமாதானமான ஆண்டவரை வேலையை நீர் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆண்டவரை அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. இந்த வேளையில சகோதரிக்கு வந்துட்டு வேலை தளத்துல வந்துட்டு பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளுமே என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் கடிந்து கொண்டு உங்களுடைய வேலை தளத்தை விட்டு வெளியே போய் என்ன கட்டளையிடுகிறேன். திரும்பி வராத உங்களுடைய சகோதரி கோமதிக்கு உங்களுடைய வேலை தளத்துல வந்துட்டு பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளுமே என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் கடிந்து கொண்டு உங்களுடைய வேலையை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். சகோதரிக்கு அவங்களுடைய வேலையில வந்துட்டு சமாதானமா இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய வேலையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கூட வேலை பார்க்கறவங்களுடைய கண்கள்ல தயவை காண்பிக்க ஆண்டவரே. மனிதர்கள் கண்கள்ல தயவு காண்பித்து ஆண்டவரை சகோதரிக்கு வேலை சமாதானமா நடக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சகோதரியோட கூட இருங்க, சகோதரியை வழி நடத்துங்கப்பா. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிங்களா? எசேக்கியேல் பிரதர் சொல்லுங்க, எப்படி இருக்கு இப்ப கால்ல? நல்லா இருக்கு பிரதர். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உடனே ஏசப்பா எனக்கு உடனே ரெடி பண்ணிட்டாருங்க. உடனே சரி பண்ணிட்டாரா? சரி, என்ன ஆச்சு நீங்க சகோதர சகோதரர்களுக்கு விளக்கமாவே சொல்லுங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது, ஒர்க் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சுடு நெருப்புல காலை வச்சுட்டேன் பிரதர், தெரியாம. மண்ணுக்குள்ள நெருப்பு இருந்திருக்கு பிரதர், அது தெரியல. ஓகே. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனா வச்ச நேரத்துல 2 காலுமே இதாயிருச்சு பிரதர், வந்துருச்சுங்க மேல. ஓகே. உடனே ஏசப்பாட்ட நீங்க சொன்ன பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் ஏசப்பாட்ட ரொம்ப அழுந்து கண்ணீரோட தெரிஞ்சதுனால ஏசப்பா எனக்கு இறங்கி என்ன பண்றாரு பிரதர். இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க? கண்டிப்பா பிரதர், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவே இருக்கும் பிரதர். கர்த்தர் நல்லவர். இது பெரிய அற்புதம் தான். நான் வேணா பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு இதை விளக்கி சொல்றேன். பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம சகோதரன் எசேக்கியேல் இருக்கிறாரு. அவரு அந்த ஜேசிபி ஓட்டுறது அந்த மாதிரி வேலைகள்ல தான் வந்துட்டு இருக்கிறாரு. பட் நேற்று ஏதோ வேலை செய்யற நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மண் இருக்குன்னு சொல்லி அந்த வண்டியில இருந்து இறங்கி இருக்கிறாரு போல இருக்கு. பட் மண்ணுக்கு அடியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. அதுல அந்த கங்கு அதெல்லாம் இருந்திருக்குது. அதுல மண்ணு நினைச்சு கால் வச்சிருக்கிறாரு. பட் அது போய் கால் வச்சதுல அந்த நெருப்புல ஸ்ட்ரைட்டா கால் வச்சுட்டாரு. நெருப்புல கால் வச்சு பாதம் எல்லாம் வெந்து போயிடுச்சு அவருக்கு. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை கிடையாது, என்னோட பாதம் வெந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கர கஷ்டத்துல பயங்கர வழியில தான் துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் போன் பேசினப்ப கர்த்தர் வந்துட்டு ஞாபகப்படுத்தினது பாவங்களை அறிக்கை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நினைப்பூட்டினாரு. பிரதர் வந்துட்டு பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு திரும்ப செகண்ட் டைம் ஒரு தடவை கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் சேர்ந்து ஜெபிச்சோம். ஸோ கர்த்தர் நல்லவர். அவர் வந்துட்டு விடுதலை கொடுத்து இன்னைக்கே வந்துட்டு சரியாயிடுச்சு. ஸோ நேத்து அவ்வளவு வலியும் வேதனையும் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னால நடக்க முடியுதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்களை இம்மீடியட்டா மன்னிச்சு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார்ன்றதுக்கு இதுவும் இன்னொரு முக்கியமான சாட்சியா இருக்குது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நல்லவர். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, ஐசியூல இருக்காங்க. உங்க பேரு சிஸ்டர்? என் பேர் வந்து ஜெனிதா, எங்க அப்பா பேர் வந்து அருள்தாசா. ஜெனிட்டா, எங்க இருந்து சிஸ்டர் பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றேங்க. எங்க சிஸ்டர்? இன்னைக்கு வந்தாரு, அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்தீங்க எங்க வீட்டுக்கு. சிஸ்டர் சரியா கேட்கல. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிஸ்டர் பிரதர், நாங்க வந்து இப்ப நீங்க பிரேயர் பண்ணீங்க பாருங்க, ஐசியூல இருக்கிறாரு, எங்க பொண்ணு பேசுறாங்க. அவங்க ஓகே, அவங்க பேசணும்னாங்க, அதான் சரி உங்ககிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட், யாருக்கு ஜெபம் பண்ணணும்? அப்பாவுக்காக வேண்டிக்கணும். ஐசியூல இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அவருக்கு? அவருக்கு வந்து லங்ஸ் இருக்காங்க. லங்ஸ்ல ப்ராப்ளம்ங்களா? லங்ஸ் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க பிரதர். ஓகே, எந்த ஊர்ல சிஸ்டர் இருக்கீங்க இப்ப? நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர். ஓகே சரி, ஓகே. அவர பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாருங்களா? இன்னும் எடுக்கலாங்க. ஓகே, நம்ம கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கடைபிடிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா இப்ப இன்னைக்கு ஹோல் பைபிள் ஸ்டடியில கேட்ட மாதிரி நம்முடைய பிரச்சனைக்கு நாம தான் காரணம் இல்லைங்களா? கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். நம்முடைய ப்ராப்ளத்துக்கு, நம்முடைய வியாதிக்கு, நம்முடைய எக்ஸ்ட்ரீமா ஈவன் ஐசியூல இருக்கிற சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் தான் அதுக்கு காரணம்ன்றதை நம்ம ஏத்துக்கிட்டு பாவங்களை அறிக்கை பண்ணணும். அது போல இப்போ அந்தந்த குடும்பத்துல இருக்கிற பாவங்களை அவங்கவுங்க தான் அறிக்கை பண்ணணும். பட் மற்றவங்க உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கலாம். அதுல வந்துட்டு கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு. இப்ப நாங்க யாராவது சகோதர சகோதரர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் அந்த பரிந்து பேசுறதுல வந்துட்டு கேட்பாரு. பட் பாவங்களை அறிக்கை செய்யறது வந்துட்டு அந்தந்த நபர்களோ அல்ல அந்தந்த குடும்பத்துலதான் வந்துட்டு இதை செய்யணும். சோ இதை நம்ம வந்துட்டு பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லி நீங்க உங்க குடும்பத்துல அவருக்காக, அவரால் பேச முடியலன்னா கூட நீங்க வந்துட்டு அவருடைய பாவத்துக்காக குடும்பத்தினுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாவ அறிக்கையை கேட்டு நிச்சயமா சுகமாக்குவார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, நம்மை போற்றி புகழ்ந்து நம்மை வாழ்த்தி வணங்கி நம்மை ஆராதிக்கிற, நம்மை துதிக்கிற, நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. நிறைய சகோதரன் வந்துட்டு அருள்ராஜ் வந்துட்டு அவர் ஆண்டவரை ஐசியூல இருக்கிறாருன்றதை கேள்விப்பட்டான்பா. இன்னும் ஆண்டவரே சத்தியத்துல அநேக வசனங்களுக்கு கீழ்ப்படியாம தான் இருக்கிறாரு ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனம், இந்த ஒரு வியாதி வந்துட்டு ஆண்டவரே எங்களால் ஏற்பட்டதுப்பா, அந்த குடும்பத்தினால ஏற்பட்டதுன்றது ஆண்டவரே அவங்களுக்கு புரிய வைங்கப்பா. ஆண்டவரே இது பாவத்தினாலதான் வந்திருக்குன்றது அவங்களுடைய இருதயத்துல வந்துட்டு உணர்த்துங்கப்பா. ஆனாலும் நீர் நல்லவர், இனி பாவம் செய்யாதே என்று எப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே அன்புள்ள தேவனாக, இரக்கமுள்ள தேவனா எங்களை எப்பொழுதும் கரெக்ஷனுக்குள்ளார கொண்டு வரீங்கப்பா. இந்த செய்திக்கு நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரை இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, கர்த்தருக்குள்ளார ஸ்பிரிச்சுவலா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு. அந்த குடும்பத்தாருக்கு, அந்த சகோதரனுக்கு நீங்க இன்னொரு ஆண்டவரை வாய்ப்பு தர வேண்டுமாறு கெஞ்சி பண்றாடுகிற ஆண்டவரே. இயேசுப்பா தயவாய் அந்த குடும்பத்தினுடைய பாவத்தை, அந்த சகோதரனுடைய பாவத்தை இவ்வளவு நாளும் நமக்கு எதிராக ஆண்டவரை எந்த பாவம் செய்திருந்தாலும் தயவாய் மன்னிங்கப்பா. மன்னிச்ச ஆண்டவரை அவங்க மீண்டும் ஆண்டவரை வேதத்தை வாசிக்கிறதுக்கும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே பிழை இல்லாமல் நடப்பதற்கு நீர் ஒரு அந்த சகோதரனுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீர் நல்லவர், எங்களுடைய ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சித்தப்படி நாங்கள் எதை ஜெபித்தாலும் அதை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக, அந்த சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நீதிபரர் என்பதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும், அந்த குடும்பம் கஷ்டத்துல இருந்தாலும் நீர் நல்லவராக, நீதிபரராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரனுக்கு உடம்புல பலவீனத்தை கொண்டு வந்து ஐசியூல வச்சிருக்கிற அசுத்தாவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அந்த சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். இந்த சகோதரனுக்கு தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா நோய்கள் உபாதைகளை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் கடிந்து சகோதரனுக்கு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். நோயை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு சகோதரன் உடலை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். திரும்பி வரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகோதரன் நாங்கள்
பலப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில விடுதலை கட்டளையிடுகிறோம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் இந்த வேளையில வியாதிகள் பலவீனங்கள் இருந்து முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். இயேசப்பா, உம்முடைய தடுப்புகளால் சகோதரனுக்கு சுகம் கிடைத்தது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், உடைய தழும்புகளால் சுகம் கிடைத்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கு ஜெபங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord, brother. Thank you. Praise the sisters, வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா? பிரதர், பிரதர், பிரைஸ் லார்ட். நான் தான் புதுக்கோட்டையில் திரவி பேசுறேன். சொல்லுங்க பிரதர். ஒரு மூணு வாரமா பயங்கரமான போராட்டத்துல இருந்தேன். நான் ரொம்ப போராட்டம். ஓகே. ஆமா, போராட்டத்துல உங்கள்ட்ட எல்லாம் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். நானும் தனியா ஜெபிச்சேன். ரொம்ப கடைசியில இப்ப ஒரு 2-3 நாளா கொஞ்சம் சமாதானம் வந்திருக்கு எனக்கு. அது என்ன பிரச்சனைன்னா, ஆவிக்கு விரோதமா அந்த இதுல வருது இல்ல, அந்த மாமிச சிந்தை இந்த ரெண்டையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எது மாமிச சிந்தை, எது ஆவிக்குரிய சிந்தை என்னன்னு எனக்குள்ள நானே கேள்வி கேட்கிறேன். இது நான் நினைக்கிறது ஒண்ணு. நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறேன்னா நான் நினைக்கிறது நடக்கல, ஆனா வேற ஏதோ நடக்குது. அதுல ஒரு ஆவிக்குள்ள ஒரு போராட்டம் எனக்குள்ள ஒரு 2-3 வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அதை செய்ய விடாம இன்னொரு காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு போராட்டம். அப்ப இது எது ஆவிக்கு ஒரு சிந்தை, இது எனக்கே தெரியல. அப்படி ஒரு 2-3 வாரமா ரொம்ப போராடி மனசுக்குள்ள ரொம்ப மனம் எனக்கு எப்படி சொல்லுங்கன்னு தெரியல. அந்த அளவு கஷ்டப்பட்டேன் 2-3 வாரமா. இப்போ 2-3 நாளா கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கிறேன். ஆமா. அப்புறம் சபைக்கு வர முடியாத தரத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கு. இந்த வாரம் கூட எப்படியாவது சபைக்கு வரணும்னு பிளான்ல ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இப்ப சூழ்நிலைகள் மாறுது. இப்ப சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, நாளை இந்த வாரம் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது எப்படியாவது இந்த வாரம் வரணும்னு ஒரு விரையில் இருக்கிற ஆசையில இருக்கிறேன். அது ஆண்டவரால கூடும், ஆண்டவரால கூட காரியம் ஒண்ணு இல்லை. அதற்காக எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஆமா, நமக்கு சோதனைகள் வந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் கர்த்தர் வைக்கிறார்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல எப்படி சரி செய்யறது, அவருடைய கிருபையோட எப்படி மேற்கொண்டதுன்னு சொல்லி அந்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அது வந்து விடுதலையாகி இப்ப சபை கூடுதல் செய்யறது மட்டும் இல்லாம நம்ம என்ன கர்த்தருக்குள்ளார நிதானிக்கிறோமோ அதையே செய்யறதுக்கு நான் நினைக்கிறது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு, அப்படி இல்லாம என்ன கர்த்தருக்குள்ளார நிதானிக்கிறோமோ அதையே நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, தொழிலாண்டவரே, எங்களுடைய சகோதரர் ரவிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பல வாரங்களா புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு வந்துட்டு வாஞ்சியோட கிளம்பி வராருப்பா. டிராவல் டைம் கன்சிடர் பண்ணாம, டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணாம, ஆண்டவரே, பல வாரங்களா பல மாதங்களா வந்துட்டு ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற அன்பு நிமித்தமா, சகோதர சகோதரிகள் மேல இருக்கிற அன்பு நிமித்தமா, உடைய வசனத்தை கேட்கணுன்ற தாகத்தோட வந்துட்டு எத்தனையோ நாட்கள் ஆண்டவரை புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு வந்துட்டு ஒவ்வொரு சண்டையும் வந்துட்டு போயிருக்கிறாருப்பா. அவருடைய சூழ்நிலைகளை நீங்க மாத்தி போடுங்கப்பா. சபை கூடுதல் அட்டன் பண்ற மாதிரி அவருடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றி போட வல்லவர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ், பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் எப்பொழுதும் நல்லவரா, நீதிபரரா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுவதற்கு நீர் சர்வ வல்லமையோட தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் எங்களுக்காக நீர் உண்டு செய்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரனுடைய சூழ்நிலையிலிருந்து அவர் எப்படி வந்துட்டு அந்த சூழ்நிலையை மாற்றுவது, அந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்வது அப்படின்ற ஞானத்தை சகோதரனுக்கு கொடுங்கப்பா. அவருடைய குடும்ப சூழ்நிலையில ஆண்டவரே, என்னுடைய தாயாரை வந்துட்டு எப்படி பராமரிக்கிறதுன்ற ஞானத்தை அவருக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, தாயாரை எப்படி ஆண்டவரை பாத்துக்கிறதுக்கு யாரையாவது வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஆண்டவரே, ஒரு சபை கூடுதல் வருவதற்கு நீர்தாமே அவருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இந்த காரியத்துல அவருக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அவரும் அவருடைய மனைவி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளார எது சரின்றதை கரெக்டா அவங்க நிதானம் பண்ணி அந்த சொல்யூஷன் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க கொடுக்குற அந்த சொல்யூஷன் வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீர்தாமே ஆண்டவரே அந்த வாசல்களை திறந்து விட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே.
ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் சுவிசேஷ வசனங்களை கேட்பதற்கும் சபை கூடுதல் செய்வதற்கும் ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே தொடர்ந்து அவங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. சகோதரனுக்குள்ளார இந்த போராட்டத்தை எழுப்புகிற வந்துட்டு எல்லா மாம்ச சிந்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை கண்டித்து கொண்டு சகோதரன் விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுங்க. சகோதரனுக்குள்ளார வந்துட்டு அவருடைய ஆவிக்குள்ளார நிதானிக்கிற காரியத்தை செய்ய விடாதபடிக்கு சகோதரர்கள் தடுக்கிற வந்துட்டு எல்லா மாம்ச சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை கடிந்து கொண்டு என்னுடைய சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். நீ திரும்பி வராத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட மகனா இருப்பதனால மாம்ச சிந்தையை உனக்கு கிரியை செய்வதற்கு என்னுடைய சகோதரன் இல்ல, அதிகாரம் இல்ல. வெளியே நீ திரும்பி வராத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கப்பா. சகோதரனோட கூட இருங்கப்பா. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் வந்துட்டு நீங்க சகோதரனோட கூட நீங்க பேசி வந்துட்டு உடைய பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய பரிசுத்தாவினால சகோதரனை பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லோருமே சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையுமே அவருடைய அம்மாவையும் ஆண்டவரை எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க அவர்களை பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. துதிக்கான மையம் எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் பிதாவே. ஆமென். Thank you, Jesus. Praise Lord. Praise the Lord, brother. வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர், பல்லடத்துல இருந்து பேசுறேன் பிரதர். லிண்டா பேசுறேன். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். தம்பிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுங்க பிரதர், ஃபீவர் இருந்துச்சுங்க பிரதர். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க பிரதர். ஆனாலும் கொஞ்சம் அழுதுட்டே நைன்னு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் டிசென்ட்ரி போயிட்டே இருந்துச்சு பிரதர். அது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ரெடியா இல்லைங்க பிரதர். அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். தம்பி பேர் வந்துட்டு ஆல்வின் ஜாஸ்பர். ஆல்வின். இயேசுவே ஆண்டவரே, மகன் ஆல்வினை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே உடம்பு சரியில்லைன்றதை கேள்விப்பட்டப்பா. நீர் நல்லவர், நீர் நீதிபரர். ஆண்டவரே ஏதாகலும் ஆண்டவரே சிக்ஷை நிமித்தமா அதை கொடுத்திருந்தீங்கன்னா அது யாருடைய பாவத்தினால வந்துருச்சு, அது அவங்களுடைய பெற்றோருடைய பாவத்தினால வந்துருச்சுன்னா அவங்களை மன்னிங்கப்பா. ஏசப்பா அவன் சிறு மகனா இருக்கிறான். அவன்கிட்ட வந்துட்டு பெரிதா வந்துட்டு பாவம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே ஏதாவது சின்ன சின்னதா ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம நடந்திருந்தானா ஆண்டவரே, பெரியவங்க சொல்றதை கேட்காம நடந்திருந்தா அவனையும் நீங்க மன்னிங்கப்பா. பெற்றோர் நிமித்தமா இது வந்துருச்சுன்னா பெற்றோரை வந்துட்டு மன்னிங்கப்பா. அவனுடைய பெற்றோர் இருவரும் ஆண்டவரே வேத வாக்கியத்தின்படி தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் நடக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆழ்வனுடைய பெற்றோர் 2 பேருமே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின்படி நடப்பதற்கும் சத்தியத்தை கேட்பதற்கும் ஆண்டவரே சத்தியத்தை நல்லா தேடுவதற்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்துக்கு நல்லா கட்டுப்பட்டு ஆண்டவரே சீக்கிரமா அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை கூடுகை செய்வதற்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆழ்வனுக்கு இந்த விடுதலை கட்டளையிடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை நீர் அன்பு செய்கிற தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், பரலோகத்தின் ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி சொன்னீங்களப்பா. பரலோக ராஜ்யத்தின் மகனா இருக்கிற ஆழ்வின கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வழியில அவனுக்கு வந்துட்டு உடல்ல பலவீனத்தை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு மகன் ஆழ்வினை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். மகன் ஆழ்வினோட உடல்ல வந்துட்டு பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அவனை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்கள் உபாதைகள் இருந்து இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே ஆழ்வினோட உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்து உபாதைகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பம் முழுவதும் இயேசுவை சந்திக்கும் நாளில் அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீங்க சுகத்தை கொடுத்தீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை வந்துட்டு பகிர்ந்துக்கிறீங்களா? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரியா பேசுறேன் பிரதர், கோயம்புத்தூர்ல இருந்து. பிரதர் டெசாக்கு வந்துட்டு நேத்துல இருந்து ஃபுட் பாய்சன் ஆகி பயங்கர வாமிட்டிங்கா இருந்தது. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து மத்தியானம் கூப்பிட்டு நான் பேசுறேன். ஐரன் டெசா. ஓகே ஓகே ஓகே
அப்ப ஆஃப்டர்நூன் கூப்பிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் பிரதர். சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ அது வரைக்கும் அவ ஒண்ணுமே சாப்பிட்டாலும் அது எதுவுமே வயிற்றுல நிக்கல, உடனே வாமிட் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே எனக்கு பசிக்குது, எனக்கு எதாவது சாப்பிட்றது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பழம் சாப்பிட்டா, உடனே ஃபுட்டும் எடுத்துக்கிட்டா. இப்ப வரைக்கும் வாமிட் எதுவும் பண்ணல பிரதர். ஆண்டவர் அந்த பிரார்த்தனையை கேட்டு உடனே அவருக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. ஆண்டவருக்கு படம் கொடி சொல்றோம் பிரதர். இம்மீடியட்டா அற்புதம் செய்கிற தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அதுக்கு நாள் கணக்கெல்லாம் வந்துட்டு அவருக்கு இல்லை. இம்மீடியட்டா நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு உடனே பதில் கொடுக்கிற தேவன் தான். பிரைஸ் லார்ட். பாப்பாக்கு கம்ப்ளீட்டா குணமாகும்னு சொல்லி நம்ம எல்லாரும் திரும்ப ஒரு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே பிரியா சிஸ்டரோட மகளை குழந்தைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகள் ஆண்டவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறாள் ஆண்டவரே. கள்ளம் கபடம் இல்லாத மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவள் தொடர்ந்து ஆண்டவரே வளர வளர உண்மை பற்றி ஞானத்திலும் அறிவிலும் மகள் வளரணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீங்க ஆண்டவரே அவளோட உடம்புல இருக்கிற ஆண்டவர் ஃபுட் பாய்சனை ஏற்கனவே நீங்க சுகமாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது ஏதாகலும் ஆண்டவரே மகளுடைய ஆண்டவரே பெற்றோர் ஏதாகலும் காரியத்தை வந்துட்டு உடைய ஆண்டவரை பார்வைக்கு முன்னாடி மாத்திக்கணும்னாக்க நீங்க அதை அவங்களுக்கு வந்துட்டு உணர்த்துங்கப்பா. குறிப்பா ஆண்டவரே சகோதரன் நல்லா மனம் திரும்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. பிரியா சிஸ்டரோட கணவர் வந்துட்டு எல்லா விஷயத்திலும் பைபிள் வசனங்களுக்கு தன்னை தாழ்த்தி வந்துட்டு அவர் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரை வேத வாக்கியங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு ஏதாம் குடும்பத்தாருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா நம்ம கெஞ்சி மன்றாடுகிறேன். மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு உடம்புல இருக்கிற அந்த ஃபுட் பாய்சன்ல இருந்து எல்லா பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலை இந்த வேளையில நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சுகத்திற்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். தொடர்ந்து மகள் வந்துட்டு நல்லபடியா வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்துல முழு விடுதலை அடைகிறதுக்கு நீங்க கிருபை அளிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வேத வாக்கியங்களை மகள் வாசிப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் படிச்ச ஆண்டவரே நீர் யார் என்கிற ஆண்டவரே அந்த முழு அறிவை வந்துட்டு மகள் அடையணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகளை ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you brother. Praise the Lord. பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? பிரதர் எங்க பேத்திக்கு நான் பேசுறேன், அழைக்கமேரி பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. எங்க பேத்தியோட பொண்ணுக்கு டெய்ஸி அந்த புள்ள பேரு. 5 வயசு புள்ள. அதுக்கு ஒரே சளி, ஒரே இருமல். ஓகே. டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு, இன்னமும் அது சரியா வரல, சாப்பிட மாட்டேங்குது, ஒரே இருமலா இருக்கு, நெஞ்சிலேயே எரியுற மாதிரி இருமுது. சரி, நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அவங்க கிட்ட நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லுங்க. பேத்திக்கிட்ட சொல்லி பாவங்களை வந்துட்டு கொஞ்சம் அறிக்கை பண்ண. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால சின்ன பிள்ளைகிட்ட பெருசா பாவம் எல்லாம் இருக்காது. அப்பா அம்மாவுடைய பாவத்தினால ஆண்டவர் பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க பேத்திக்கிட்ட சொல்லி, அப்பா நீ மனம் திரும்புப்பா, பாவங்களை அறிக்கை பண்ணு, ஏசுப்பா சுகப்படுத்துவார்னு பேத்திக்கிட்ட சொல்லுங்க. குழந்தை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சுகமாயிடும். நம்மளும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். இப்ப இயேசுவே ஆண்டவரே, உங்களை பார்த்ததே இந்த வெளியில ஆண்டவரே, அம்மாவுடைய ஆண்டவரே, அடைக்கலமேரி அம்மாவுடைய ஆண்டவரே, பேத்திக்காக ஆண்டவரே, அவங்களுடைய மகளுக்காக, பேத்தியோட மகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தை வந்துட்டு ஆண்டவரே உடல் உபாதைகள் கஷ்டப்பட்டாலும் நீர் நல்லவராக நீதிபரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பெற்றோருடைய பாவம் ஏதாகிலும் இதுல காரணமா இருந்துச்சுன்னா மன்னிங்கப்பா, தயவா மன்னிங்கப்பா. அவங்க வேத வாக்கியங்களுக்கு இந்நாள் வரைக்கும் செவி கொடுக்காம இருக்காங்கப்பா. உங்களுடைய இருதயத்தை நீர்தாமே திறக்க வேண்டுமா நம்ம கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்க நல்லா உணர்வுள்ள இருதயத்தோட வசனத்தை கேட்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. பாவங்களை கர்த்தர் முன்னாடி நல்லா வந்துட்டு தாழ்மையோட அறிக்கை பண்றதுக்கு அவர்களுக்கு நீர்தாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமா ரொம்ப கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த குடும்பத்தாருடைய பாவங்களை தயவா இந்த வேளையில மன்னித்து அந்த பாப்பா வந்துட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இந்த குழந்தைக்கு வந்துட்டு உடம்புல உபாதைகளை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கடிந்து கொண்டு குழந்தையோட உடலை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். நீ திரும்பி வராத. குழந்தைக்கு உடம்புல வந்துட்டு சளியையும் உடல் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளுமே இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் கடிந்து கொண்டு குழந்தையை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். நீ திரும்பி வராத. மகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன். இந்த வேளையில் அந்த குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால எல்லா உடல் உபாதைகள் இருந்து, எல்லா பலவீனங்கள் இருந்து இயேசுவின் நாமத்தால முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன்.
ஏசப்பா நீர் எங்களுக்கு எப்பொழுதும் காண்பிக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறாண்டவரே. எப்பொழுதும் எங்களோட ஜெபங்களை கேட்கிறீங்க, கேட்டு எங்களுக்கு உடனே பதில் கொடுக்குறீங்க. இந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாண்டவரே. துதிகட மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise Lord. Brothers, sisters, வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? இதுக்கு மேல வேற எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். Praise Lord, brothers and sisters. Praise Lord, brother. Praise Lord. Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord. Praise God, brother. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother.